சத்தமா சொல்லு. நானும் தான், நம்மளாம் தான். அதனால பத்திரவாதிகளுடைய தலைவர்களாக ஏன் வந்து நம்ம விவசாயி, குறிப்பா விவசாயம்னா திருவாரூர் டெல்டா விட்டுட்டு விவசாயத்தை பேச முடியாது இல்லையா? அதனால அதுல அதிகமாக இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கு. உங்களுடைய ஒப்புதலோட திருவாரூர் மாவட்டத்துக்கு புதிய பொறுப்பாளர்கள் கொஞ்சம் பேர் அறிவிக்கிறோம். நம்ம பழனிராஜா அவங்களோட வழிகாட்டுதன்படி அவருக்கு உறுதுணையாக இவங்கெல்லாம் செயல்படுவாங்க. எஸ் கார்த்திக் அவங்க வந்து நம்ம பத்திரவாதிகளுடைய திருவாரூர் மாவட்ட இணை செயலாளர். திரு எம் சிவபிரகாசம் அவங்க வந்து திருவாரூர் மாவட்ட துணை அமைப்பாளர். திரு பிருத்திவிராஜ் திருத்துறைப்பூண்டி ஒன்றிய செயலாளர். திரு ஆர் இளையராஜா மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர். அவங்க ஃபங்க்ஷன் அவர் காது ஊதிட்டு இருக்காரு சார். அவங்களே கூப்பிட்டு இல்ல சார் காது ஊத்துக்கு போனாங்க. திரு ஆர் பிரபாகர் மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர். திரு நான் அப்படியே வாசிச்சேன். திரு ஹரிகிருஷ்ணன் வந்துட்டு மன்னார்குடி ஒன்றிய செயலாளர். திரு டி அசோக்குமார் திருவாரூர் ஒன்றிய செயலாளர். திரு ராஜசேகர் கீழையூர் ஒன்றிய செயலாளர். நாகப்பட்டினம் மாவட்டம் அவர் மட்டும் நாகப்பட்டினம் மாவட்டம். திரு மணிகண்டன் ஊராட்சி செயலாளர் கொர்க்கை ஊராட்சி செயலாளர். 10 வயசு ஊராட்சி செயலாளர், பஞ்சாயத்து ஊராட்சி செயலாளர். நம்ம ஆளுங்க அப்பெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவாங்க, வீடியோ ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி இந்த அளவுக்கு தான் ஃபோன் பண்ணா நான் கொர்க்கை ஊராட்சி செயலாளர் பேசுறேங்க அப்படி பார்த்தீங்கன்னா சார் சொல்லுங்க சார் அப்படி பார்த்தீங்கன்னா. திரு வந்தனா நன்னிலம் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர். திரு கோவி சங்கர் ஒன்றிய விவசாய அணி செயலாளர். திரு திருமுகம் 2 திரு மாவட்ட விவசாய அமைப்பாளர். திரு அறிவானந்தம் மாவட்ட அரசு துறை ஆலோசகர். அவர் வந்து அரசு துறையிலிருந்து ரிட்டையர் ஆனதுனால அவங்க ஆளுங்களை எப்படி டீல் பண்ணணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். சார் சரி சார், மாவட்ட ஆலோசகர் அரசு துறை அவர் வந்து மாவட்ட ஆலோசகர் அப்படின்னு. திரு அறிவழகன் மாவட்ட துணை செயலாளர். ராஜா பகுதி நாகை மாவட்டம் வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். நாகப்பட்டினம் மாவட்டம். திரு ஹாஜா பகுதீன் நாகை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர். அடுத்து நாகப்பட்டினம் தான் வருவோம் நினைக்கிறாங்க. ஆமாங்க, நீங்கள் டெவலப்மெண்ட் பண்ணிடுறீங்க. ஏதாவது மனிதனை போட்டு ட்ரெயின்லாம் கொஞ்சம் சேர்த்து போக சொல்லுங்க. ரோடு போட சொல்றதுக்கே தள்ளி வரலைங்கிறாங்க சார். இங்கே வந்து ஃபுல்லாகவே நம்ம எல்லாரும் டூஜியில் ரோடு சம்மந்தமாக தான் ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. நான் அதை சொன்னேன், அந்த பக்கம் அந்த கோயிலுக்குலாம் வரும்போது தமிழ்நாட்டிலேயே மோசமான சாலை இருக்கிற மாவட்டம் இந்த பகுதியில் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, இந்த திருவாரூர், கும்பகோணம் இங்கே தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஆமாம், இது நீங்களா இருக்கிறதால சரி பண்ணி நன்றி. தற்போது பத்திரா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் நளின் ஐயா சட்டப்பயிற்சி வகுப்பில் பங்கேற்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர்களே, அமைச்சர் பெருமக்களே, கடைசியா நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர்களே, ஆளுமை மிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களே, நிரந்தர அமைச்சர் பெருமக்களே, சட்ட ஆயுதம் ஏந்திய அகிம்சை போராளிகளே, உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். காலதாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்கின்றேன். அருமை நண்பர்களே, காலதாமதம் நாம அருமை நண்பர்களே,
கள ஆய்வு, நிறைய கள ஆய்வு போராளிகள் இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு விஷயத்த முதல்ல மனசில் வச்சிங்க. 1947 ஆகஸ்ட் 15 இந்தியாவுக்கு என்ன கிடைச்சதுங்க? வடை, போண்டா, மிக்சர், அல்வா எல்லாம் கிடைச்சது. சுதந்திரம் கிடைத்தது. அந்த சுதந்திரம் நமக்கு சேர்ந்ததான். அண்ணல் அம்பேத்கர் மிகப்பெரிய ஒரு உன்னதமான இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்தார். இந்த சட்டம் உலகத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களிலே உன்னதமான, தெளிவான, சரியான, மிக மிக சரியான நல்ல சட்டம். இந்த சட்டம் கொடுக்கக்கூடிய உரிமைகள், இந்தியாவுக்கு கிடைத்த சுதந்திரம், நாகை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி விவசாயிக்கும் தொழிலாளிக்கும் இதனுடைய லாபம் வந்து சேர்ந்தா என்று பார்த்தால் இல்லை, இல்லவே இல்லை. ஆனால் ஒரு சட்டம் இந்தியாவுடைய வரலாற்றையே தலைகீழாக மாற்றி போட்டது. ஒரு சின்னோண்டு சட்டம், 32 செக்ஷன், வெறும் 32 செக்ஷன். ஒரு 4 பேப்பர் எடுத்தா இந்த சட்டத்தை முழுசா எழுதி முடிச்சிடலாம். அவ்வளவு சின்னோண்டு சட்டம் இந்தியாவுடைய குடிமகனுக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுத்துகின்றது. ஒரு 10 ரூபாய் காசு, ஒரு வெள்ளை பேப்பர் கையில் இருந்தால் போதும், சாதாரண விவசாயி, சாதாரண தொழிலாளி கவர்னரை ஆய்வு செய்யலாம், கவர்னரை கேள்வி கேட்கலாம், முதலமைச்சரை கேள்வி கேட்கலாம், நாடாளுமன்றத்தை கேள்வி கேட்கலாம், ஜனாதிபதியை கேள்வி கேட்கலாம், நீதிமன்றத்தை கேள்வி கேட்கலாம். யார் யாரெல்லாம் பொதுமக்களுடைய பணத்திலே சம்பளம் வாங்கின்றார்களோ அவர்கள் அத்தனை பேரையும் சாமானிய மனிதன், சாதாரண மனிதன், ஒரு கை நாட்டு படிக்க தெரியாத எளிய இந்திய குடிமகன், இந்திய குடிமகன் என்கிற அதிகாரம் மட்டும் இருந்தால் போதும், வெறும் ஒரு 10 ரூபாய் காசு இருந்தால் போதும், நம்ம கிட்ட சம்பளம் வேலைக்காரனை கேள்வி கேட்க முடியும், வேலை வாங்க முடியும் என்கின்ற அதிகாரத்தை தகவல் உரிமை சட்டங்கிற ஒரு சின்னோடு சட்டம் கொடுத்திருக்கின்றது. அதனால்தான் 10 ரூபாய் இயக்கம், என்னை போன்றவர்கள் இந்த தகவல் உரிமை சட்டத்தை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதற்கான பிரச்சாரம் செய்வதற்காக, சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சட்டத்தின் மீது அரசு ஊழியர்களுக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. அரசுக்கு மிகப்பெரிய வருத்தம் இருக்கின்றது. ஐயோ, தெரியாதனமா இப்படி சட்டம் கொண்டு வந்துமே, இப்படி மட்டும் இந்த மக்கள் பயன்படுத்தாமல் தெரிஞ்சிருந்தா இந்த ஆர்டின்னு ஒரு சட்டத்தை, தகவல் உரிமை ஒரு சட்டத்தை கொண்டு வராமலே இருந்திருக்குமே. என்ன கொஞ்சம் போராடினாங்க ராஜஸ்தான்ல, ஹரியானாவில், பஞ்சாப்ல விவசாயிகள் போராடினாங்க, தொழிலாளிகள் போராடினாங்க, அவ்வளவுதானே. ஒட்டுமொத்த இந்திய மக்கள் போராடல, ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சமூக ஆர்வலர்கள் போராடல. இப்படி சட்டமே கொண்டு வராமல் இருக்கலாமேங்கிற அளவுக்கு அரசியல்வாதிகள், ஆட்சியாளர்களுக்கு இந்த சட்டத்தின் மீது மிகப்பெரிய கோபம் இருக்கின்றது. ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி குப்பையில போடுறாங்களோ இல்லையோ, நடக்க ஒரு நாளைக்கு இந்தியாவுடைய அரசியல் சூழல்கள், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை, அதனுடைய வீரியத்தை குறைப்பதற்கான பணிகள் தொடர்ச்சியாக முந்தைய ஆட்சியிலும் நடந்தது, இந்த ஆட்சியிலும் நடக்கின்றது. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் அரசியல் பேச மாட்டோம், அரசியல் போக மாட்டோம், ஆனால் போகாமல் இருக்க மாட்டோம். அரசியலுக்கான புரிதல் நமக்கு உண்டு. 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை மிக தெளிவான ஒரு கொள்கையை வைத்திருக்கின்றோம். 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் அரசியல் கட்சியாக மாறாது, மாறவே மாறாது. 10 ரூபாய் இயக்கம் எந்த காலத்திலும் சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடாது, எந்த வேட்பாளரை ஆதரிக்காது, எதிர்க்காது. சாதி, மதம், இனம், மொழி சார்ந்த எந்த ஒரு அமைப்பையும் 10 ரூபாய் இயக்கம் ஆதரிக்காது, எதிர்க்காது. என்ன சார் நீங்க ரஜினி மாதிரி பேசுறீங்க, ஆதரிக்காதுன்னு சொல்றீங்க, எதிர்க்காது சொல்றீங்க, அப்ப வேடிக்கை பார்ப்பீங்களா? எதையுமே வேடிக்கை பார்க்க மாட்டோம், எல்லாத்துலயும் பூந்து விளையாடுவோம். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி தமிழ்நாடு முழுசு ஓடிட்டு இருக்கு. மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை ஓடிட்டு இருக்குல்ல. 10 ரூபாய்க்கு ஒரு மாறுபட்ட நிலைப்பாடு இருக்கின்றது. தாய்மொழி கொள்கை, தாய்மொழியில் படிக்க வேண்டும். குழந்தை தன்னுடைய தாய்மொழியில் தன்னுடைய 13 வயதை, குழந்தை வயதை தாய்மொழியில் தான் கற்க வேண்டும். குறிப்பிட்ட காலம் வரை குழந்தை தன்னுடைய கையிலே பேனா, பேப்பர் எதையும் தொடக்கூடாது. விளையாட்டுத்தனமாக தன்னுடைய தாய்மொழியில் குழந்தை படிக்க வேண்டும். பிறகு அந்த குழந்தை தாய்மொழியை எழுத்தாணி கொண்டு, பேப்பர், பேனா கொண்டு, கம்ப்யூட்டர் கொண்டு படிக்க வேண்டும். புரிதல் கிடைத்த பிறகு அந்த குழந்தை விரும்பிய மொழிகள் அனைத்தையும் படிப்பதற்கான வாய்ப்பை அரசாங்கம் உருவாக்கி கொடுக்க வேண்டும், இலவசமாக. இது 10 ரூபாய் நிலைப்பாடு. நான் எதற்கு தாய்மொழின்னு சொன்னா, தமிழ் எங்கேயுமே வார்த்தையை பயன்படுத்தல. இன்றைக்கு தமிழக அரசாங்கம் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்குவதற்கு ஒரு சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த சட்டம் 1956 கர்மவீரர் காமராஜர் முதலமைச்சர் இருந்தபோது தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டம் என்று ஒரு சட்டம் வந்தது. இந்த சட்டம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு தமிழக அரசுடைய ஊழியர் தமிழில் மட்டுமே கையெழுத்து போட வேண்டும். ஒரு தமிழக அரசுடைய ஊழியர், தமிழக அரசாங்கம் சம்பளம் பெறக்கூடிய அரசு ஊழியர் தன்னுடைய பெயரை
தமிழில் தான் அரசு கோப்புகளில் பயன்படுத்த வேண்டும். பெயருக்கு முன்னெழுத்து பெயர் முன்னெழுத்து இன்சியல் என்று சொல்லக்கூடிய பெயர் முன்னெழுத்தை தமிழில் தான் பயன்படுத்த வேண்டும். பெயர் முன்னெழுத்துக்கு முன்பாக ஊர் பெயரை பயன்படுத்தின பொழுது அதையும் தமிழில் மட்டுமே பயன்படுத்த வேண்டும். ஒரு அரசு நிறுவனம், அரசாங்கம், அரசு அலுவலகம் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு கடிதமும் தமிழில் மட்டுமே இருக்க வேண்டும். வெளிநாட்டுக்கு அனுப்புகின்ற பொழுது மட்டுமே ஆங்கிலத்தில் அனுப்பலாம். அரசாணைகள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிட வேண்டும். நம்ம தாய்மொழி பற்றுள்ளவர்களுக்கு, தமிழ் மொழி பற்றுள்ளவர்களுக்கு இந்த சட்டத்தை சொல்லக்குள்ள காலில் தேனும் பாலும் ஊத்துங்களா. இன்றைய தினத்தந்தி பேப்பரை எடுத்து பாருங்கள், தினகரன் பேப்பரை எடுத்து பாருங்கள். இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய விளம்பரங்கள், தமிழக அரசுடைய விளம்பரம், தமிழக அரசாங்க அலுவலகத்துடைய விளம்பரங்கள் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அரசு ஊழியருடைய கடிதத்தை எடுத்து பாருங்கள், அது கையொப்பம் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியருடைய கையொப்பம் ஆங்கிலத்தில் தான் இருக்கும். 1957 வந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்படவில்லையா? தமிழை உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஆட்சியாளர் தான் ஆட்சியிலே 50 ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று பார்த்தால் எந்த காலத்திலே நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். ஆனால் நடைமுறைப்படுத்த வைக்க உங்களால் முடியும். ரொம்ப எளிமையான வழி, தகவல் உச்சத்தை பயன்படுத்தி இந்த அரசாங்கம் ஒரு கேள்வி கேட்கலாம். ஏப்பா, தமிழக அரசாங்கத்துடைய சட்டம் சொல்லுது, தமிழ் ஆட்சி மொழி சட்டம் 1956 சொல்லிடுது, அதை ஒட்டி வந்திருக்கிற அரசாணையில் சொல்லுது, தமிழில் தான் இதை விளம்பரம் தான் வெளியிட்டு வந்திருக்கான், நீ என்னமோ ஆங்கிலத்தில் போட்டுக்கிற. அவர்னால நடவடிக்கை ஒரு புகாரை கொடுத்துட்டு, புகார் மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஆர்டிஐல கேட்டால், தகவல் சட்டத்தை கேட்டோம்னா உடனே அந்த அரசு அலுவலகம் ஒரு பதில் சொல்லும், நாங்கள் தெரியாமல் தவறுதலாக ஆங்கிலத்தில் வெளியிட்டு விட்டோம், இனிமேல் நாங்கள் வெளியிடக்கூடிய விளம்பரங்கள், அரசாணைகள், கடிதங்கள் அனைத்தும் தமிழில் மட்டுமே வெளியிடுவோம் என்று தெரிவிக்கின்றோம் சொல்லிட்டு அடுத்த கடிதத்தை ஆங்கிலத்தில் வெளியிடுவோம். ஒரு அரசு ஊழியர் கையெழுத்து போட்டு உங்களுக்கு கடிதம் அனுப்புறாரு, தமிழ் அல்லாத மொழியில கையெழுத்து போட்டார். ஒரு புகாரை கொடுத்து விட்டு பின்னாடியே ஒரு தகவல் உச்சத்தை பயன்படுத்தினால் அந்த அரசு ஊழியருக்கு ஒரு மெமோ கொடுத்துருவாங்க. குற்றக்குறிப்பானை இல்லையா, மெமோ கொடுத்துருவாங்க. 3 முறை அவர் ஆங்கிலத்தில் கையெழுத்திட்டால் அவருக்கு சார்ஜ் மெமோ, சம்பளத்தை பதவி உயர்வை நிறுத்தி வைப்பார்கள், சம்பளம் உயர்வை நிறுத்தி வைப்பார்கள். இவ்வளவு மிகப்பெரிய அதிகாரத்தை நாம் நடைமுறைப்படுத்த முடியும். எந்த சட்டமெல்லாம் தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம் போட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் எல்லாத்தையுமே சட்டம் போட்டிருக்காங்க. நிற்கிறதுக்கு சட்டம், நடக்கிறதுக்கு சட்டம், கூட்டம் போடுறதுக்கு சட்டம், சட்டமாக தும்புறதுக்கு சட்டம். தும்பல் வரல எப்படி தும்புவோம்? இயல்பாக தும்புவோம். அந்த தும்பல் கூட குறிப்பிட்ட டெசிபலை தாண்டி அளவுக்கு அதிகமாக அடுத்தவர்களுக்கு தொல்லை கொடுக்க அளவுக்கு தும்பினால் 500 ரூபாய் அபராதம். எல்லாத்துக்கும் சட்டம் போட்டுச்சுக்கேன். இந்த சட்டத்தெல்லாம் நடைமுறைப்படுத்துறாங்களா, பயன்படுத்துறாங்கன்னு பார்த்தா சட்டம் இந்தியாவில் போடுவது மீறுவதற்காக மட்டுமே. பணம் உள்ளவனை பார்த்தால், வலிமையானவனை பார்த்தால் இந்திய சட்டம் வாழ சுருட்டி வச்சுக்கும் அப்படின்னு நீங்க கூடவே சேர்க்கலாம். இந்திய நீதிமன்றங்களையும் சேர்க்கலாம். நான் சொல்லக்கூடாது, சதீஷ்குமார் வழக்கறிஞர் சொல்லக்கூடாது, வினோத்குமார் தம்பி சொல்லக்கூடாது. ஏன்னா வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தின் ஒரு அங்கம். நீதிமன்றத்தின் நாங்கள் அவங்களை எதுவும் குறை சொல்லிவிடாது. சொன்னோம்னா எங்களுக்கு சம்பளத்தை சம்பளம் தரமாட்டேங்கிறாங்க, தந்தாங்கன்னு பரவாயில்ல, பேசிட்டு வந்துடலாம். ஒரு எளிமையான சட்டம் தகவல் உரிமை சட்டம். இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்திய குடிமகனா தான் போதும் அரசாங்கத்தை, அரசு நிர்வாகத்தை, அரசு அலுவலகங்களை கேள்வி கேட்க முடியும், வேலை வாங்க முடியும். நம்முடைய மரியாதைக்குரிய வழக்கறிஞர் சதீஷ்குமார் காலையிலிருந்து வகுப்படுத்தப்ப மிக தெளிவாக சட்டப்பிரிவுகள் இதெல்லாம் சொல்லியிருந்தார். இதுக்குள்ளெல்லாம் ரொம்ப பெருசாக நீங்கள் போகவே தேவையில்லை. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்துடைய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொந்தமானது. யாருக்கு சொந்தமானது? யாருக்கு சொந்தமானது? இந்திய குடிமக்களுக்கு சொந்தமானது. ஏன்னா அவங்களுக்கு சம்பளம் தர காசு யார் வீட்டு காசு? யார் அப்ப வீட்டு காசு? நம்ம காசு. அப்படின்னா இந்த நம்மகிட்ட வேலை செய்யற வேலைக்காரன் யாரு? அரசு ஊழியர். இந்த அரசாங்கம் யாருடைய வேலைக்காரன்? முதலமைச்சர் சொல்லின்றார். இன்றைய தமிழக முதலமைச்சராக பதவியேற்ற போது சொல்லின்றார், இந்த நாட்டினுடைய, இந்த மாநிலத்துடைய முதன்மையான வேலைக்காரன் நான் அப்படின்னு முதலமைச்சர் ஒப்புக்கொண்டார். அன்னைக்கு ஒத்துக்கிட்டார், இன்னைக்கு ஒத்துக்கிட்டார். ஏன்னா 4 ஆண்டுகள் ஆகிட்டது, கொஞ்சம் இருக்கும் அதிகாரத்தில். நாம் அதுக்கெல்லாம் போக வேண்டாம், போகாமல் இருக்கக்கூடாது, போகாம இருக்கக்கூடாது, போகக்கூடாது, விஷயத்துக்கு வந்துடலாம். அரசு ஊழியர், இந்த அரசாங்கம் நம்மகிட்ட காசு வாங்கணும், நாம முதலாளி என்ன பண்ணணும்? வேலைக்காரன வேலை வாங்கணும். இந்த சட்டம் அதுதான் சொல்லுது. ஒவ்வொரு குடிமகனும் இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், அரசு நிறுவனங்கள், அரசு அலுவலகங்கள் நம்ம காசை எப்படி செலவு பண்றாங்க, எப்படி கொள்கையை வகுக்கிறாங்க, எப்படி வேலை செய்யறாங்க, அங்க என்ன நடக்குதுங்கிறத இந்திய குடிமக்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்க போய் பார்க்கணும், நகல் வாங்கி பார்க்கணும்னு சொல்றாங்க.
சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த சட்டத்தை பயன்படுத்துறதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு விஷயம். தகவல்னு சொன்னால் தகவல் கேட்டு பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்னா என்னன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அரசாங்க அலுவலகத்தை சொல்லுங்கள். ஒரு அரசாங்க அலுவலகத்தை சொல்லுங்கள். உங்களுக்கு அடிக்கடி தொடர்பு உள்ள ஒரு அரசாங்க அலுவலகம். சின்ன ஆஃபீஸாக சொல்லுங்கள். வருவாய்த்துறை நிறைய இருக்கு. ஒரு சின்ன ஆஃபீஸ் தாசில்தார் ஆஃபீஸ், கொஞ்சம் ஒரு கீழே பிஓ ஆஃபீஸ், கிராம நிர்வாக அலுவலர், பிஓ அலுவலகம். அந்த ஆஃபீஸில் என்னென்னலாம் இருக்குங்க? அந்த ஆஃபீஸில் என்னென்னலாம் வச்சுருப்பாங்க? என்னென்ன இருக்கும்? சிட்டா, அடங்கல், பட்டா, மேப்பு, பிறப்பு பதிவேடு, பிறப்பு சான்றிதழ், இறப்பு சான்றிதழ், எஃப்எம்பி, பக்கத்து வீட்டு மேப்பு, நம்ம வீட்டு மேப்பு, ஊர் மேப்பு, முட்டுக்கல், சைனு, அப்புறம் வேற என்ன இருக்குங்க? அது அப்புறம் பேசிக்கலாம். அது அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல தலையை பிடிப்போம். உள்ள இருக்கிற சரங்கு பேனு அதெல்லாம் அப்புறம் நோட்டு. அரசு நிலம், தனியார் நிலம், ரெக்கார்டு, நிறைய புத்தகம்லாம் வச்சுருப்பாங்க. எளிமையாக கம்ப்யூட்டர் வச்சுருப்பாரு. கம்ப்யூட்டர் வச்சுருக்காரா? கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க. ஒரு டேபிள் சேர் இருக்கும். இது எல்லாமே உங்கள் சொத்து. நீங்கள் போய் நகல் வாங்கிக்கலாம். கஷ்டப்பட்டு அந்த ஆஃபீஸில் போய் நின்னோம்னா விஓ நம்மளை மதிப்பாரா? போயிட்டு எப்பா விஓ அந்த ரெக்கார்டு கொஞ்சம் எடுத்து கொடுப்பா, எங்கள் அப்பா இடம் ஒன்று இருக்கு, எங்கள் தாத்தன் சொத்து ஒன்று இருக்கு, அந்த இடத்தோட பட்டா சீட்டு அடங்கு கொடுப்பான்னு கேட்டால் தருவாரா? தரமாட்டார். இந்த சட்டம் என்ன சொன்னால் அங்கெல்லாம் கஷ்டப்பட்டு போகாதீங்க, ஒரு கடிதம் செய்வீங்க, 30 நாள் அவர் கொடுத்துருவாரு. விஓ ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பேப்பரும் தகவல். விஓ ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பேப்பர் புக்கு தகவல். விஓவும் ஒரு தகவல். யாரு மனசாங்கல்ல அவரும் ஒரு தகவல். அவர் வச்சு கம்ப்யூட்டர் இருக்கிற எல்லாமே தகவல். அந்த ஆஃபீஸில் டேபிள் சேர் இருக்குல்ல, அதுவும் தகவல். அதை பற்றி நீ கேட்கலாம். வேற என்ன இருக்குங்க அந்த ஆஃபீஸில்? என்னங்க? அதெல்லாம் நோட்டுக்குள்ள இருக்கு. நோட்டு, புத்தகம், கம்ப்யூட்டரு, டேபிள் சேரு, விஓஓ மனசன் சொல்லிட்டோம். விஓவோட உதவியாளர், அவரை பற்றி கேட்கலாம். வேற என்ன இருக்குங்க? கடப்பாம்பூச்சி, பெருச்சாடி, கொசு, இதை பற்றி கேட்க முடியுமா? முடியாது. கொசு வளரும். இதை பற்றி கேட்க முடியுமான்னு பார்த்தா கேட்க முடியாது. ஏன்னா இதுக்கு ஒரு பதிவேட்டில் ஒரு புத்தகத்தில் விஓஓ எங்கள் ஆஃபீஸில் எத்தனை கொசு இருக்கு அப்படி எழுதிட்டு தானே கேட்கலாம். அப்படி எழுதிட்டு ஒரு பதிவேடு இல்லைங்களா? விஓ பெருச்சாளி, விஓ பெருச்சாளி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா விஓஓ பெருச்சாளி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கேட்கறதுக்கு சட்டத்தில் வழி இல்லை. ஏன்னா ஒரு நோட்டு புத்தகம் போட்டு ஒரு பதிவேடு போட்டு கம்ப்யூட்டரில் பெருச்சாளி பற்றி ஒரு பதிவு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா கேட்கலாம். அப்படி பதிவு பண்ணாத விஷயங்கள், இல்லாத விஷயத்தை கேட்க முடியாது. அவ்வளோதாங்க. அந்த ஆஃபீஸில் எல்லாமே தகவல், எல்லாத்தையுமே கேட்கலாம். ஒருவேளை நமக்கு அந்த விஓ பெருச்சாளி பற்றி கேட்கணும் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா விஓ பெருச்சாளி பற்றி கேட்கலாம். ஒரு பேப்பர் எடுத்து, பேனை எடுத்து, மிஸ்டர் விஓஓ உங்கள் ஆஃபீஸில் எத்தனை பெருச்சாளி இருக்கு அப்படின்னு ஆர்டியில் 10 ரூபா காசு கட்டி கேட்டோம்னா அவர் பதில் சொல்லுவாருன்னு பார்த்தா ஈர்த்துறவன பதிவேடியில் நிறைய இல்லை, கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்படியே சின்னதாக தோசையை திருப்பி போடுவோம். தோசைக்கா திருப்பி போட்டால் தோசை வரும், இல்லைன்னா ஊத்தாப்பம் இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி என்ன பண்ண ஒரு கோரிக்கை பண்ணு நேராக முதலமைச்சருக்கு. எங்கள் ஊரில் விஓ ஆஃபீஸில் பெருச்சாளி தொல்லை அதிகமாகிடுச்சு, அந்த பெருச்சாளி அதிகமாக லஞ்சம் வாங்கிட்டு இருக்குது, அது நிறைய ஊரை நோண்டிக்கிட்டே இருக்குது, அந்த பெருச்சாளி கொஞ்சம் தட்டி அடித்து மருந்து வச்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பிரியாணி பண்ணி காப்பாற்று அந்த பெருச்சாளி இருக்குது அப்படின்னு ஒரு கோரிக்கை முதலமைச்சர், கலெக்டர், ஆர்டிஓக்கு ஒன்று அனுப்பிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு ஒரு ஆர்டி விஓ ஆஃபீஸில் எத்தனை பெருச்சாளி இருந்துச்சு, அந்த பெருச்சாலிலாம் பிடிச்சிங்களா, அதில் உயிரோட பெருச்சாளி எத்தனை, ஆண் பெருச்சாளி எத்தனை, பெண் பெருச்சாளி எத்தனை, 4 கால் பெருச்சாளி எத்தனை, 2 கால் பெருச்சாளி எத்தனை அப்படின்லாம் கேட்டீங்கன்னா நம்ம விஓ பதில் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா ஆர்டிஓட்டு கொடுத்த பெர்சன், கலெக்டர் கொடுத்த பெர்சன், முதலமைச்சர் கொடுத்த பெர்சன்லாம் எங்கே போனாலும் நம்ம ஆஃபீஸ் தான் வரும். நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன் போனவங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது விஷயத்துக்கு போயிட்டு நியாயம் கேட்டு போயிருப்பீங்க, பாதிக்கப்பட்டு போயிருப்பீங்க. பாதிக்கப்பட்டு போகிறவங்க காவல் நிலையத்தில் நியாயம் கிடைக்குமா? சத்தியமாக கிடைக்காது. உடனே நம்ம கோபம் சொல்லுவோம், ஏடையா எஸ்ஐ சார் எனக்கு மட்டும் நியாயம் கிடைக்கல, நான் எஸ்பிட்டே போய் பெருசு கொடுப்பேன் அப்படிம்பீங்க. அவர் உடனே சொல்லுவார், எஸ்பிட்ட இல்லை, அப்பாயிட்ட கூட முதலமைச்சர்கிட்ட கூட, கவர்னர்கிட்ட கூட, எஸ்பிகிட்ட மட்டும் இல்லை, டிஜிபிட்ட கூட, ஐஜிட்ட கூட, எங்கே வேணாலும் கூட நீ எங்கே பெருசு கொடுத்தினாலும் இங்கே தான் வரும். நானே போண்டா கடை தூக்கி போட்டுருவோம், சுருட்டி தூக்கி எறிவேன், முடிஞ்சா போய் கொடுத்து பாரு அப்படிம்பாரு. அது வாயில தான் சொல்லுவாங்க. பெட்சன் வந்த பிறகுதான் பத்திட்டு எறியுது என்னன்னு அரசு ஊழியர்களுக்கு தெரியும். கேட்டுங்க, தனியாக மீட்டிங்கில் என்ன சொல்ல மாட்டாங்க. அவர் ரிட்டையர் ஆகிட்டாலும் கூட 30-40 வருஷமா அரசாங்க அலுவலகத்தில் வேலை செஞ்ச பாசம் இருக்கு. இப்போ நாங்கள் நீதித்துறை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த பாசம் இருக்கும், சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ளார பயங்கரமாக எரியும்.
இப்போ கொடுத்த மனு எல்லாம் விஓட்ட வந்துச்சா, விஓ ஒரு பதில் எழுதுவார். பதில் எழுதும்போது எடுத்து பார்ப்பார். பெருச்சாளி தொல்லை அதிகமாக இருக்கின்றது. யார் பெட்சன் போட்டுக்குது, பெட்சன் போட்டுக்குது யாரு அப்படின்னு பார்ப்பார். யார் போட்டுக்குது? நம்ம கார்த்தி தம்பி. இவனுக்கு வேற வேலையே இல்லை, சமூக ஆர்வலன்னு ஊரில் கிளம்பிட்டு நமக்கு தொல்லை கொடுத்தே வேலையை வச்சுருக்காங்க, இவனுக்கு தான் பதில் சொல்லணுமா அப்படின்னு கோபமாக தூக்கி போட்டுவார். போட்டுட்டு ப்ரொமோட்டர்ஸ் பார்ப்பார். ஐயோ ஆர்டிஓ நம்ம அப்பா எழுதிருக்கான், நம்ம பதில் தரலாம் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம், இது பதில் கொடுத்தே ஆகணும், எழுது. என்ன எழுதலாம் அப்படின்னு யோசிப்பார். ஆஹா, கார்த்தி ரொம்ப நல்லவன், நமக்கு வருமானத்து ஒருவழி பண்ணிட்டான். பெருச்சாளி 20 இருந்துச்சு, பிடிச்சோம், அதுக்கு 8000 ரூபாய் செலவாச்சு அப்படின்னு எழுதுனா நமக்கு ஒரு 8000 ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னு. ஆமாங்க, என் காலத்தில் பெருச்சாளி தொல்லை பெருசாக இருந்தது, அதெல்லாம் நாங்கள் அடித்து சரி பண்ணோம், 8000 செலவு பண்ணோம், பெருச்சாளி தொல்லை இப்போ இல்லைன்னு ஒரு பதில் எழுதுவார். நம்ம ஆட்சியில் என்ன கேட்டுக்கிறோம்? எத்தனை பெருச்சாளி இருந்துச்சு, 2 கால் எத்தனை, 4 கால் எத்தனை, செத்தது எத்தனை, உயிரோடு இருக்கிறது எத்தனை கேட்டோமா? இப்போ நம்ம என்ன மாட்டிக்கோனா பதில் சொல்லக்குள்ள பெருச்சாளி இருந்துச்சுங்க, நாங்கள் சரி பண்ணுங்க, 8000 செலவு சரி பண்ணிட்டோமா. நம்ம அடுத்து பின்னாடியே ஒரு அப்பீல் பண்ணுவோம். எப்பா நான் என்ன கேட்டேன், எத்தனை பெருச்சாளி சொன்னேன் கேட்டேன், நீ என்ன சொல்லிக்க, பெருச்சாளி இருந்துச்சு பிடிச்சான்னு சொன்னேன். பிடிச்ச பெருச்சாலி எத்தனை பெருச்சாலி, ஆண் பெருச்சாலி, எத்தனை பெருச்சாலி, பெண் பெருச்சாலி. பெருச்சாலியை பிடிக்கிறதுக்கு வனவிலங்குகள் சட்டத்தில், வனத்துறை சட்டத்தில் உனக்கு அதிகாரம் இருக்கா? பெருச்சாலி தடை செய்யப்பட்ட விலங்கா? பெருச்சாலி போகிறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா? சட்டத்தில் இடம் தான், எந்த சட்டத்தில் இடம் இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா இப்போ பதில் சொல்லி ஆகணுமா? சொல்ல முடியாது, அவ்வளோதான். பிரச்சனை எங்கே போனாலும் இங்கே தானே வரும், வந்துச்சுன்னா மாட்டிக்கவில்லை. இதுதான் ஒரு விஓ ஆஃபீஸில் கூடிய தகவல் அப்படிங்கிற விஷயத்துடைய ரகசியம். ஆஃபீஸில் இருக்கிற எல்லா பேப்பரையும் நம்ம பார்க்கலாம், கேட்கலாம், நகல் வாங்கலாம். இதுக்கு என்ன தேவை? வெறும் 10 ரூபா காசு, ஒரு வெள்ளை பேப்பர். இதை தான் சட்டம் தகவல்னு சொல்லுது. தகவல் எல்லாத்தையும் நம்ம வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கின்றது. ஒரு சில தகவல் மட்டும் தரமாட்டாங்க. யாருடைய தகவல் தரமாட்டாங்கன்னா, இப்போ ஐயா வந்து அரசு துறையில் வேலை செஞ்சார், அவரை பற்றி தகவல் கேட்டோம்னா அது 3ஆம் தரப்பு தகவல். அவர்கிட்ட கேட்பாங்க, ஏன் உங்களை பற்றி தகவலை ஹாஜா பக்ரீன் கேட்டிருக்காரு, அவருக்கு இந்த தகவல் நாங்கள் தரலாமா, உங்களுடைய ஆட்சேபனை என்னன்னு கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க, நீங்கள் பதில் சொல்லுனா நான் அவர் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அவர் சொல்வார், ஹாஜா பக்ரீன் இந்த ரெக்கார்டை கொடுத்தீங்கன்னா அவர் எனக்கு எதாவது கேஸ் போட்டுவார், பிரச்சனையாயிரும், அதனால் தரக்கூடாது, நான் ஸ்ட்ராங்காக அப்ஜெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். நம்ம பொதுத்தகவல் அதிகாரி, நம்ம அரசு ஊழியர் என்ன பண்ணணும்னா ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய தகவலாக இருந்தால் கொடுத்துடணும், கொடுக்க முடியாத தகவலாக இருந்தால் இந்த காரணத்துக்காக மறுக்கணும்னு சொல்லி ஹாஜா பகுதிக்கு ஒரு பதில் சொல்லணும். அதுக்கு மேலே மேல்முறையீடு பார்த்துக்குவோம். ஒரு சில தகவல்கள் தரமாட்டாங்க. இப்போ காவல்துறை சிஐடி இருக்காங்களா, சிஐடி மத்திய அரசாங்கத்தில் சிஐடி, மாநில அரசாங்கத்தில் சிஐடி, அவர்கள் மட்டும் இந்த சட்டத்திலிருந்து விதிவிலக்கானவர்கள். அவர்களை தவிர மற்ற எல்லாத்தையும் தகவல் கேட்கலாம். அவர்களை தவிர எல்லாத்தையும் தகவல் கேட்கலாம். அங்கேயும் கூட ஊழல் நடந்தால் என்ன நடந்தாங்க, ஊழல் நடந்து போச்சுன்னா அந்த தகவலை கேட்கலாம். அந்த விவரங்களை கேட்டு வாங்குறது நமக்கு சட்டம் அதிகாரம் கொடுத்திருக்கின்றது. இந்தியாவுடைய உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் சிபிஎஸ்சிக்கு எதிரான கேஸில், ஆதித்யா பண்டபாத்தியாங்கிற கேஸில் நமக்கு உரிமை கொடுத்திருக்கிறது. ஊழலை ஒழிப்பதற்காக, வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்குவதற்காக தனிமனித தகவலை அடுத்தவனுடைய சொந்த விவரத்தை கூட நீங்கள் தான் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு நம்ம கேட்க உரிமை வந்துச்சு இல்லைங்க, அவ்வளோதான். சின்ன சின்ன சட்டம் நமக்கு பெருசாக உரிமை கொடுத்துருக்கு. இப்போ நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் அதிகமான அதிகாரம் கொண்ட அதிகாரி யாருங்க? பெரிய அதிகாரி மாவட்ட ஆட்சியர். இப்போ அவர் அந்த 3 வயசு குழந்தைய இங்கே இல்லையா? சரி, உங்கள் காலைக்கு பேர் என்னங்க? மகாபாரதி. ஆண் தானே? நல்லது. இந்த கலெக்டரை பற்றி என்னென்னலாம் கேட்கக்கூடாது சொல்லுங்க. நம்முடைய மாவட்ட ஆட்சியரை பற்றி என்னென்னலாம் கேட்கக்கூடாது? என்ன எல்லாம் கேட்கலாமா? அவர் உடம்புல எத்தனை மச்சம்னு கேட்கலாமா? கேட்கலாமா? அவர் உடம்புல எத்தனை மச்சம் இருந்தால் நீங்கள் தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அவங்க வீட்டுக்காரமா பார்ப்பாங்க, நீங்க எதுக்கு அதெல்லாம் கேட்குறீங்க? சொல்லுங்க, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதுல என்ன பொது நலன் இருக்கு? என்ன நோக்கம்? பணிப்பதிவில் 1000 இருக்குங்க. அந்த மச்சத்தை தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? பண்ண முடியும். நல்வழி சார் நான் தான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு 2 அடையாளத்தை பணிப்பதிவில் சொல்லியிருக்கிறோம். ஆள்மாறாட்டம் செய்து வேற ஒருத்தன் சீட்ல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்கலாம். சரி, கலெக்டரோட பொண்டாட்டி பேர் என்னன்னு கேட்கலாமா? அவர் பொண்டாட்டி பேர் நீங்க தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? என்ன அது அவர் சொந்த பிரச்சனைங்க. சட்டம் என்ன சொல்லுதுன்னா, நீ சொன்னது சரியான இதை. சட்டம் என்ன சொன்னா, ஒரு
அரசு ஊழியர் ஒரே ஒரு மனைவி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வச்சுட்டோமா? வச்சுக்கிட்டுக்கா பாவி, சட்டத்தையே கொஞ்ச நேரத்துல மாற்றி போட்டியப்பா. நான் எனக்கு தலை சுத்திடுச்சுப்பா, பிரியாணி சாப்பிட்டெல்லாம் செரிமானம் ஆயிடுச்சுப்பா. முஸ்லிம்கள் இல்ல 4 அவங்க அப்படிலாம் பண்றது இல்லை. நல்லவர். சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு அரசு ஊழியர் ஒரு திருமணம் செய்யணும். 2வது திருமணம் செய்து கொண்டால் சட்ட விரோதம், அவருக்கு தண்டனை இருக்கின்றது. ஒருவேளை அவருடைய மனைவி 2ஆம் மனைவி தவறா முதல் மனைவி காட்டியிருக்காரு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்து காக்கா குருவி காதல் சொல்லியிருந்தா அதை தெரிந்து கொள்வது கலெக்டருடைய மனைவி பெயரை கேட்கலாம். நேற்று நைட்டு கலெக்டர் 10 மணிக்கு மேல அவர் மனைவி கூட்டிட்டு மிட் நைட்ல எங்க போனாரு, எத்தனை மணிக்கு திரும்பி வந்தார், என்ன பண்ணார் அப்படின்னு கேட்கலாமா? என்னங்க, தனி மனித தகவல் கேட்கக்கூடாது. அவங்க மனைவி கூட்டிட்டு போயிருக்காரு, ரகசியம் கேட்கக்கூடாது தானே? கேட்கலாம். மாவட்ட ஆட்சியர் 24 மணி நேரமும் நமக்காக மாடாய் உழைத்து ஓடாய் மக்கள் சேவை செய்து கொண்டிருக்கின்றார். 24 மணி நேரம் பணியாளர். அவர் நைட் எங்க போனான்னு கேட்கலாம். அவர் வீட்டம்மா எங்க போனான்னு கேட்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. அவங்க போன வண்டி என்ன வண்டி? அந்த வண்டியில யார் போனாங்கன்னு நம்ம கேட்க உரிமை இருக்கா? எங்க போனான்னு கேட்க உரிமை இருக்கா? எப்ப திரும்பி வந்தான்னு கேட்க உரிமை இருக்கா? இப்ப வந்துச்சா? நமக்கு ஒரு மாவட்ட ஆட்சியரை பற்றி இவ்வளவு விஷயங்களை கேட்பதற்கு இந்த சட்டம் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. கலெக்டர் பத்தி எவ்வளவு கேட்கலாம்னா, கீழே தப்பு பண்ணிட்டு இருக்கிற அதிகாரிகளை பத்தி எவ்வளவு கேட்கலாம். அவ்வளவுதான் ரகசியம். இனிமேல் இந்த அதிகாரிகளால நீங்கள் தகவல் சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சா தப்பு பண்ண முடியுமா? அவ்வளவு மிகப்பெரிய உரிமையை, அதிகாரத்தை இந்த சட்டம் நமக்கு பெரிய அளவில் கொடுத்திருக்கின்றது. ஆனா பயன்படுத்த என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடைமுறையில் என்ன சிக்கல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்த ஆரம்பிச்சா தவறுகள் குறைஞ்சி போயிடும், ஊழல் குறைஞ்சி போயிடும், மக்களுக்கான அதிகாரம் அதிகமாயிரும். எப்படியாச்சும் இந்த சட்டத்தை கொன்னுறணும், அழிச்சிடணும்னு நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கலாய்வில் போய் என்னென்னலாம் பார்க்கலாங்க. இப்போ நான் சொன்ன எல்லாத்தையுமே பார்க்கலாம். இப்போ போலீஸ்கார் ஒருத்தர் இருக்கார், அவர் போட்டுக்கிற சட்டை பட்டன் இதை கலாய்வில் பார்க்க முடியுமா? அந்த சட்டை யாருக்கு? என்னங்க, அவர் சொந்த சட்டையாக இருந்தால் பார்க்க முடியாது. காக்கி சட்டையாக இருந்தால் அதை பற்றி தகவல்களை பார்வையிடலாம், கேள்வி கேட்கலாம், நகல் பெறலாம். பட்டன், போலீஸ்கார் போட்டு பட்டன் தலையில போட்டு அஃபென்ஸ் மெமோ கொடுத்துருவாங்க, கேட்கலாம். அவர் போட்டுக்கிற ஷூ உள்ள இருக்கிற சாக்ஸ், ஷூ கட்டிக்கிற லேஸ் கேட்கலாம். அவர் போட்டுக்கிற பனியன் ஜட்டி பற்றி கேட்கலாமானே? பாய் என்னங்க, அரசாங்கம் தருதா? யூனிஃபார்ம் தருது, ஷூ தருது, சாக்ஸ் தருது, அதெல்லாம் கேட்கலாம். பனியன் ஜட்டி அரசாங்கம் தரல, நம்ம காசில் தரல, அதனால் கேட்க முடியாது. மற்றதான் கேட்கலாம். தொப்பி, அதில் இருக்கிற ஸ்டார் கேட்கலாம். என்னங்க, சேவிங் பிளேடு யார் தராங்க? அலோன்ஸ் உண்டா? கேட்கலாம். படி கொடுத்தோம்னா கேட்கலாம். சீருடை கேட்கலாம். இந்த சீருடை தான் யூனிஃபார்ம் ஆங்கிலத்தில் சொல்லிட்டேன். இதெல்லாம் கலாய்வில் போய் நேரில் கூட பார்க்கலாம். போலீஸ்கார் வச்சுக்க துப்பாக்கி எப்படி சுடும், ஒரு முறை சுட்டு காட்டுங்க, அதை நான் 2Jவில் கலாய்வு செய்யணும் அப்படி கேட்கலாமா? கேட்கலாங்க. அவனும் சுட்டு காட்டுவாங்க. நம்மளுக்கு சரியா சுட தெரியாது. நம்மளுக்கு சரியா யார் சொன்னது சரியா சுட தெரியாது? உங்களை பார்த்து சரியா சுட தெரியும். ஆமா, உங்களை பார்த்து ரொம்ப கேள்வி கேட்கிற இந்த வாயா கேள்வி கேடுச்சு. தூத்துக்குள்ள சுட்டானா இல்லையா? எங்க சுட்டாங்க பொண்ணை? தூத்துக்குள்ள ஒரு பொண்ணை சுட்டாங்கல்ல, ஸ்டெர்லைட் போராட்டத்தில். எங்க சுட்டாங்க? வாயிலேயே சுட்டான். கோஷம் பிடிச்ச அந்த பொண்ணு வாயிலேயே சுட்டான். இப்ப இருக்க அரசாங்கம் அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்தது, தூத்துக்குடி படுகொலையை மிகப்பெரிய அளவு கண்டிச்சாங்க. இந்த அரசாங்கம் மாறினோடனே தூத்துக்குடியில் செத்து போனவங்களுக்கு நியாயம் கிடைச்சோன்னு நாமளாம் நினைச்சோம். சுட்ட போலீஸ்காரனுக்கு, சுட்ட அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, பதவி உயர்வு கொடுத்துருக்காங்க. இப்போ சொல்லுங்க, அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? நமக்கு நிறைய வேலை இருக்கு, அதுக்குள்ள அப்புறம் போய்க்கலாம். இப்போ வேண்டாம். அதனால தான் நம்முடைய சதீஷ்குமார் பேச சொன்னார். 10 ரூபாய்க்கு தலைவர் யாருன்னு கேட்டார். நம்ம 3 வகையான தலைவர் வச்சிருக்கோம். 10 ரூபாய்க்கு 3 வகையா 10 ரூபாய்க்கு தலைவர் வச்சிருக்கோம். ஒரு தலைவர் கொள்கை தலைவர். இப்போ பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளுக்கு
தலைவர்கள் மனிதர்கள் இறந்து போன மனிதர்களை கொள்கை தலைவர்களாக வச்சுருப்பாங்க. காந்தியை கொள்கை தலைவராக வச்சுருப்பாங்க. கருமூர் காமராசரை, கார்ல் மார்க்ஸ், அண்ணா பேரண்ணா அண்ணா, இந்த மாதிரி தலைவர்களை கொள்கை தலைவராக வச்சுருப்பாங்க. 10 ரூபாய்க்கு நம்முடைய கொள்கை தலைவர் வச்சுருக்கு. நம்முடைய மரியாதை சதீஷ்மா சொன்னது மாதிரி விவசாயிகள், தொழிலாளர்கள் நமக்கான கொள்கை தலைவர்கள். விவசாயிகளுடைய உழைப்பு யாருக்காக உழைக்கிறாங்க? தனக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்கும்தான் உழைக்கிறாங்களா? அது ஒரு பக்கம் உண்மைதான். கஞ்சா வச்சா நல்ல லாபம் கிடைக்கும். நம்ம ஊர் விவசாயி கஞ்சா வைக்க சொல்லுங்க, உயிர் போனாலும் விஷத்தை நம்முடைய விவசாயி பயிர் செய்யவே மாட்டார். அதனால தான் நம்முடைய கொள்கை தலைவர்களாக விவசாயிகளை வைத்திருக்கின்றோம். இந்த விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் சுதந்திரத்தின் லாபம் போய் சேர வேண்டும். விவசாயியும் தொழிலாளரும் லஞ்சம் ஊழல் இல்லாத தேசத்தில் வாழ்வதற்கு நாங்கள் போராடுகின்றோம். என்னுடைய தலைவனுக்காக போராடுகின்றோம். என்னுடைய தலைவன் நேர்மையான மனிதனாக உழைத்துக் கொண்டிருக்கின்றான். என்னுடைய தலைவன் லஞ்சம் ஊழல் நிறைந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த தேசத்தை ஊழலற்ற தேசமாக மாற்றுவதற்கு நாங்கள் போராடுகின்றோம் என்பதை காட்டுவதற்காக நம்முடைய தலைவர்களாக, கொள்கை தலைவர்களாக ஒட்டுமொத்த தொழிலாளர்களை, விவசாயிகளை நாம் கொள்கை தலைவராக வைத்திருக்கோம். நிர்வாகத்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் இருக்காங்க, நான் மாநில பொதுச்செயலாளர் இருக்கேன், நம்முடைய மாநில செயலாளர் இருக்கார். இவர்கள் நிர்வாக தலைவர்கள், சம்பளம் வாங்காத உங்களுடைய வேலைக்காரர்கள். இது அப்பப்போ மாறிக்கிட்டே இருக்கும். உண்மையான தலைவர்கள் யாருன்னா நீங்கள் தான். யாருங்க? நீங்கள் தான். 10 ரூபாய்க்கு யார் தலைவர் அப்படின்னா 10 ரூபாய்க்கு உறுப்பினராக சேர்ந்தவர்கள், 10 ரூபாய்க்கு ஆதரிப்பவர்கள், 10 ரூபாய்க்கு ஏற்றுக்கொண்டவர்களுக்கு யார் தலைவர்னா நீங்கள் மட்டும்தான் உங்களுக்கான தலைவர். உங்களுக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு மேலே எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு கீழே எந்த தலைவனும் கிடையாது. உங்களுக்கு சமமான தலைவர் நாங்களாம் இருக்கோம். நாம் எல்லாம் இருக்கோம். நீங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கல, நாங்களாம் கூட வருவோம். நாங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கல, நீங்களாம் என் கூட வரப்போறீங்க. நாம் சேர்ந்து பயணிக்க போயிட்டோம். நமக்கு ஒரு பிரச்சனை, நீங்களாம் வரப்போறீங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்களாம் வரப்போகிறோம். பழனிராஜா ஒரு பிரச்சனை, நம்மள வேடிக்கை பார்த்தோமா? களத்தில் இறங்கணும் இல்லை? எங்கேயோ புதுக்கோட்டையில் ஜெகபர் அலி அப்படின்னு ஒரு சமூக ஆர்வலர் மணல் கொலையை, கல்குவாரி ஊழலை தடுக்க போய் கோர்ட்டுக்கு போய் எங்கே போயிட்டார்? விட்டுடமானாம போய் நின்னமில்ல, நிற்கிறமில்ல, விடாமல் நீதி கேட்குறமில்ல. கரூர் மாவட்டத்தில் ஜெகநாதன் ஒரு சமூக ஆர்வலர் 5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டுட்டாங்க. அவங்க சார்ந்தவர்கள் கூட மறந்து போயிட்டாங்க. நாம் தொடர்ந்து பேசிக்கினே இருக்கிறோம். கண்டுபிடிச்சி போய் ஒவ்வொரு சமூக ஆர்வலர் எங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க கண்டுபிடிச்சி அவங்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம்ல. எதற்கு அப்படின்னா நம்முடைய சக தலைவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றான். எதற்கு 10 ரூபாய்க்கு உங்களை தலைவன் சொல்லுதுன்னா 2 விஷயம் இருக்கின்றது. நீங்கள் உங்கள் ஊரில் கோரிக்கை கொடுக்குறீங்க, ஒரு கலாய்வுக்கு போகிறீங்க, உங்கள் ஊரில் நீங்கள் போராடுறீங்க, ஒரு ஊழல் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறீங்க, அந்த ஊழலுக்கு தண்டனை பெற்று தருவதற்கு நீங்கள் சட்ட போராட்டம் நடத்துறீங்க. முடிவை யார் எடுக்கணும்? முடிவை யார் எடுக்க போகிறீங்க? அந்த பிரச்சனையில் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நாங்களாம் வழிகாட்டுவோம், நாங்களாம் கூட நிற்போம். முடிவை யார் எடுக்க போகிறீங்க? அந்த அதிகாரியை மன்னிக்கணுமா தண்டிக்கணுமா யார் முடிவு எடுக்கிறீங்க? நீங்கள். நாங்கள் என்ன பண்ணுவோம்? வழிகாட்டுவோம். இப்படியே போனீங்கன்னா மயிலாடுதுறை வரும், இப்படியே போனீங்கன்னா நாகப்பட்டினம் வரும், இந்தாண்ட போனீங்கன்னா புதுக்கோட்டை வரும் சொல்கிறது தான் எங்கள் வேலை. உங்களை கூட்டிகிட்டு போய் விட மாட்டோம். முடிவை நீங்கள் எடுக்கிறீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுக்கல தப்பாக அமையுமா? அந்த முடிவு அடுத்தவங்க முடிவுகள் தப்பாக அமைஞ்சிடும். யாரோ காசு வாங்கிட்டு, பணம் வாங்கிட்டு, துட்டு வாங்கிட்டு, யாரோ வேண்டியவங்க சொல்லக்குள்ள சாதகமாக முடிவெடுத்துருவாங்க. நீங்கள் உயிர் போனாலும், ஏன்னா உங்களுடைய கிராமத்தில், உங்கள் ஊரில் நீங்கள் ஒரு பிரச்சனையை கையில் எடுத்துருக்குள்ள அது உங்களுடைய தன்மான பிரச்சனையாக இருக்கும், கௌரவ பிரச்சனையாக இருக்கும். அந்த பிரச்சனையில் நீங்கள் நியாயத்தை வெற்றி பெற வைப்பதற்காக போராடுவீங்க. தலைவன் சரியாக இருந்தால் நாடு சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக இருப்பீங்க, அதனால் இந்த நாடு சரியாக இருக்கும். தலைவனாவுக்கு ஒரே ஒரு வழி. நீங்களாம் தலைவனாகிறதுக்கு 10 ரூபாய்க்கு மெம்பர்ஸ் சென்றாலாம் தலைவனாக முடியாது. ஏன்னா 10 ரூபாய்க்கு உறுப்பினர் கருத்து நம்மள் தர, நான் தரதில்லை. நம்முடைய பழனிராஜா வந்து கார்டு வாங்கி வச்சு கொடுத்துட்டு இருக்காரு. என்கிட்ட அப்ளை பண்ணிங்கன்னா 6 மாதம் வச்சு தருவேன். தலைமைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா 10 ரூபாய்க்கு உறுப்பினர் சேர்த்து விண்ணப்படுத்திங்கன்னா உறுப்பினர் கார்டு தரது 6 மாதம் 1 வருஷம் ஆகும். உங்களுக்கு சந்தேகமாக ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள். உறுப்பினர் கார்டு கேட்டு விண்ணப்பித்தேன், ஓராண்டுகள் ஆகின்றது, இன்னும் வரவில்லை. 500 ரூபா கட்டிருக்கோம் சார், இன்னும் காசு வைப்பேன், ஐடி கார்டு வரல சார்பாங்க. நான் பதிவு போடுவேன், மெதுவாக வரும், நேரம் கிடைக்கலாம் அனுப்புவோம், பொறுமையாக தருவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் உறுப்பினர் கார்டு வாங்கினா தலைவராக முடியாது. 10 ரூபாய்க்கு சேர்ந்த ஒவ்வொருத்தரும் தலைவர்னு சொல்லிட்டோமா, ஆர்டி மட்டும் போட்டு பாருங்க, நீங்கள் தலைவராயிருவீங்க. மனு மட்டும் போட்டு பாருங்க, பெட்ஷன் போட்டு நீங்கள் தலைவராயிருவீங்க. எப்படி தெரியுங்களா? பெட்ஷன் போட்டிங்கன்னா, ஆர்டி போட்டிங்கன்னா உதவுடுவோம். என்ன விழுவோம்? நிச்சயமாக அடி விழுவோம், மிரட்டல் வரும். உங்களுக்கு அடி விழுவோம். அடி விழுந்து அடுத்து நீங்கள் பழனிராஜாவுக்கு அடி விழுந்துச்சா தலைவர் ஆகிட்டாரா? பாஸ்கருக்கு அடி விழுந்துச்சு தலைவர் ஆகிட்டா தமிழ்நாட்டுக்கே தெரியுதா? அந்த மாதிரி நீங்கள் ஒரு ஆர்டி போடுறீங்க, பெட்ஷன் போட்டிங்கன்னா தவறு செய்தவர்கள் கம்முட்டுக்க மாட்டாங்க, நிச்சயமாக மிரட்டுவாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நாளைக்கு திங்கக்கிழமை
உங்கள் ஊர் கலெக்டர் ஆஃபீஸில் போய் சின்னதாக ஒரு பென்ஷன் தரீங்க. சத்துணவு முட்டை போடுற ஆயாமா ஒழுங்காக முட்டை போடுதா? சத்துணவு ஒழுங்காக தருதா? ஊழல் பண்ணுதில்ல? அந்த அம்மா லெவலுக்கு சின்னதாக தப்பு பண்ணுது. அந்த ஊழலை தட்டி கேட்டு கலெக்டர் தலையிட சொல்லி ஒரு பென்ஷன் கொடுத்துட்டு வாங்க. திங்கக்கிழமை மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனு உங்கள் ஊர் சம்மந்தப்பட்ட அலுவலகத்துக்கு வரதுக்கு 10 நாள் ஆகும். எவ்வளோ நாள் ஆகும்? ஆனால் செவ்வாய்க்கிழமை காலையில் உங்கள் வீட்டு வாசலில் முட்டை போட்ட ஆயாமா சீமாத்து கட்டையோட விளக்கமாத்து கட்டையோட அந்த அம்மா மட்டும் இல்லை, அந்த அம்மாகிட்ட போனவன் வந்தவன், அந்த அம்மாவுக்கு சொந்தக்காரன், அந்த அம்மாவுக்கு வேலை வாங்கி கொடுத்தவன், அந்த அம்மாகிட்ட முட்டை தினவன், அந்த அம்மாகிட்ட கொள்ளையடிச்சவன், அந்த அம்மாகிட்ட கசிங்க வாங்கினவன் எல்லா பையனும் சேர்ந்து நம்ம வீட்டு வாசலில் நிற்பான். ஊருக்கே நீங்கள் பென்ஷன் போட்டு தெரிஞ்சு போயிடும். நீங்கள் தலைவனாக மாறிடுவீங்க. ஊருக்கே தெரிஞ்சிச்சு. நீங்கள் பென்ஷன் போட்டது, நீங்கள் மனு போட்டது, பென்ஷன் போட்டது ஊருக்கே தெரிஞ்சு போச்சா? நீங்கள் யார்ட்டி போய் சொல்ல மாட்டீங்களா பென்ஷன் போட்டுன்ட்டு? ஏன்னா நாங்கள் ஒரு பொது நலனுக்காக போட்டுருக்கோம், நல்ல விஷயத்துக்காக போட்டிருக்கோம். சொன்னோம்னா அது விளம்பரம் நாங்கள் நினைக்கிறோம், சொல்ல மாட்டோம். விளம்பரம்னு நாங்கள் நினைக்கிறோம், வெளியே சொல்ல மாட்டோம். இப்போ சொல்லுங்க, ஆர்டி போட்டோம் என்ன நடக்கும்? அடி விழுவும், தலைவனாயிருவீங்கள? தகவல் சட்டத்துக்கு நான் அதிகமாக பேசாமல் நேராக மற்ற விஷயங்களில் போனதுடைய நோக்கம் என்னென்னா, ஒரு பேப்பர் எடுங்க, பேனா எடுங்க, ஆர்டி போடுங்க. போட்டிங்கன்னா பதில் வராது. பதில் தப்பாக சொல்லிட்டேன், தகவல் வராது, பதில் வரும். அந்த பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோரிய தகவல் சோன்சோ பிரிவின்படி, தகவல் சட்ட பிரிவு 586 படி வழங்க முடியாத தகவல். அந்த சட்டத்திலே 32 தான் செக்ஷன் இருக்குது. நம்ம பொது தகவல் அதிகாரி எழுதுவார், நீங்கள் கோரிய தகவல் 582வது பிரிவின்படி வழங்க முடியாது அப்படின்னு ஒரு பதிலை தகவல் தர முடியாதுன்னு சொல்லுவார். அடுத்து மேல்முறையீடு செய்வீங்க. மேல்முறையீட்டு அதே விஷயத்த சொல்லுவார். மேல்முறையீட்டு அவரோட பெரிய அதிகாரி அவர் சொல்லுவார், நீங்கள் கோரிய தகவல் தனி மனித ரகசியம், இந்த தகவலை வெளியிட்டால் தேசத்தின் பாதுகாப்பிற்கே இடைஞ்சலாகிவிடும். எனவே இந்த தகவல் பிரிவு 947 படி வழங்க முடியாது. சட்டத்தில் எத்தனை பிரிவு இருக்குங்க? ஆமாம், இல்லாத பிரிவு சொல்லி தர முடியாதுன்னு சொல்லிடுவார். நீங்கள் புத்தகத்தை படித்து பார்ப்பீங்க, யார்கிட்டே கேட்பீங்க, தெரிஞ்சுக்குவீங்க, அவ்வளோதான். ஆணையத்துக்கு போவீங்க, ஆணையம் 2-3 வருஷத்தில் தகவல் வாங்கி கொடுத்துரும். அதற்கிடையில் நாம் ஒரு மெத்தட் வச்சுருக்கிறோம். இந்த தகவல் ஆணையம் முக்கியமான ஆணையம், இந்த அதிகாரிகள் முக்கியமான அதிகாரிகள், இவங்க கிட்ட ஒத்த பிரச்சனை கொடுத்தாலும் பயப்பட மாட்டோம். ஒரு ஆர்டிஐ நியாயமாக போட்டோம். அக்கா பட்டா பிரச்சனை சொன்னீங்கன்னா சொன்னீங்களா? பட்டாவை சொன்னீங்க, உட்காரு. பட்டா பிரச்சனைக்கு ஆர்டிஐ போட்டோம். எதுங்க? ஒரு மாடல் ஆர்டிஐ சொல்லட்டுங்களா? ஒரு மாதிரி ஆர்டிஐ மனு சொல்லட்டுங்களா? ஒரு நிமிஷம் தம்பி வாங்க, நீங்கள் தான் அப்படியே ஹிஸ்ட்ரி கார்டு கதை கொண்டு கொடுங்க. வந்துச்சா? அப்படியே கையில் எடுத்துங்க. நல்லா பிரிச்சது. பின்னாடி போய் திருப்புங்க, அப்படி பின்பக்கத்துக்கு திருப்புங்க. கடை எனக்கு கூட கொடுங்க, மறந்து போச்சு. பின்னாடி போங்க, முன்னாடி படிக்காதீங்க, பின்னாடி திருப்பீங்க. படிக்க முடியுதுங்களா? எழுத்து சின்னதாக இருக்கும், படிக்க முடியுதுங்களா? நான் படித்தேன், நான் கண்ணாடி கொடுத்தேன், தைரியமாக படிக்கலாம். இப்போ நம்ம விஏவுக்கு அக்கா ஒரு மனு எழுதுறாங்கன்னு வச்சிங்களேன், ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டு தேவையில்லை. போலி பட்டா பற்றி அக்கா வந்து ஒரு மனு எழுதுறாங்க அப்படின்னா, அந்த இடம் யாருக்கு சொந்தமானதுக்கா? உங்களுக்கு சொந்தமானது. பேர் என்னக்கா? உட்காந்து பேசு. வந்தனாக்கா அவங்க வீட்டு ரெக்கார்டை, நிலத்தினுடைய ரெக்கார்டை கேட்டு ஒரு ஆர்டி எழுதணும்னா, இந்த ரெக்கார்டு எங்கே இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும். இந்த ரெக்கார்டு எங்கே இருக்கும்? பிஓ ஆஃபீஸில் இருக்கும், தாலுகா ஆஃபீஸில் இருக்கும். பிஓ ஆஃபீஸில் தகவல் அதிகாரி இல்லை, தாலுகா ஆஃபீஸில் இருக்காங்க. அனுப்புனர் முதல்ல பேப்பர் எடுத்துகிட்டு தலையில் எழுதிக்கணும். தலைப்பு லீவ் லெட்டர் எழுதுற மாதிரி, ஸ்கூலில் நம்ம லீவ் லெட்டர் எழுதணும்ல, அந்த மாதிரி தகவல் கேட்டு மனு, ஆர்டிஐ மனு அப்படின்னு எழுதிட்டு அதை ஆன்லைன் பண்ணிடணும். முடிஞ்சால் கலர் பேனாவில் எழுதிடுங்க, சிவப்பு கலரில், பச்சை கலரில், ஏதாச்சும் வித்தியாசமான கலரில் ஆர்டிஐ மனு, தகவல் கேட்டு மனுன்னு எழுதிடுங்க. அனுப்புனர் உங்களுடைய பெயர், முழு முகவரி. பெறுநர் பொது தகவல் அதிகாரி, தாலுகா ஆஃபீஸ், என்ன ஊர் அந்த ஊர் போட்டுருங்க. ஐயா வணக்கம், எனக்கு தகவல் நிச்சயத்தின் கீழ் பின்வரும் தகவல்கள் தேவைப்படுகின்றது. 1, என் பேரில் வந்தனவா, என்னுடைய பேரில் என் ஊரில் ஒரு பட்டா ஒன்று இருக்குது. அந்த பட்டாவோட சர்வே நம்பர் என்ன, அது எவ்வளோ இடம், அந்த இடத்துடைய மேப் கூட ஒரு காப்பி கொடு, அந்த இடத்துடைய அடங்கல் காப்பி ஒன்று கொடு, அந்த இடத்துக்கு பக்கத்தில் எத்தனை இடம்லாம் இருக்குது அந்த இடத்துடைய மேப்பெல்லாம் கொஞ்சம் கொடு, அந்த ஊருடைய மேப் ஒட்டுமொத்த மேப் ஒன்று எனக்கு கொடு. இந்த இடம் எனக்கு ராமசாமிக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தார். ராமசாமி பேரில் எப்படி வந்துச்சு, பட்டாவை கொடுத்துருப்பாங்களே, அந்த பட்டாவோட காப்பி ஒன்று கொடு. இந்த ராமசாமிக்கு சொத்து எப்படி வந்துச்சு, குப்புசாமி பேர் தான் சொல்கிறாங்க, அந்த குப்புசாமி பேரில் இருக்கிற பட்டா, சிட்டா, அடங்கள்லாம் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடு. இந்த குப்புசாமி அந்த சொத்து வரதுக்கு முன்னாடி
வேதாரண்யம் ஜமீன்ட்டு அந்த சொத்துன்னு தான் சொல்கிறாங்க. ஜமீனுக்கு அந்த சொத்து எப்படி போச்சு, அந்த உத்தரவு காப்பியில் எனக்கு ஒரு ஜெராக்ஸ் கொடு. இந்த ஜமீனுக்கு சொத்து வரதுக்கு முன்னாடி இது ஏதோ புறம்போக்கான்னு தான் சொல்கிறாங்க. அந்த புறம்போக்கா அரசாங்கம் எப்படி அறிவிச்சது, அந்த உத்தரவு காப்பி ஒன்று கூட. புறம்போக்காகிறதுக்கு முன்னாடி இந்த சொத்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொந்தமானதான். அவர் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் பண்ணாலும் அரசாங்கம் சொத்தை பிடுங்கிச்சான். அந்த உத்தரவு காப்பி கூட. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு சொந்தமான சொத்து அவர் ஏதோ சமையல்காரனுக்கு உயிர் எழுதி வச்சாராம். அது தொடர்பான ரெக்கார்ட்லாம் கூட. இப்போ எத்தனை சொன்னாங்க, ஒரு 10 பேர் சொல்லட்டுமா? எல்லாத்தையும் எழுதியாச்சா? எழுதி முடிச்சுட்டு மேலே கண்ட தகவல்களை எனக்கு தகவலின் சட்டத்தின் கீழ் வழங்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எதுங்க? அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எழுதியாச்சுங்களா? மறக்காமல் கையெழுத்து போடணும். மறக்காமல் கையெழுத்து போடணும். அதை விட முக்கியம் மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கணும். எடுத்துகிட்டு பதிவஞ்சலில் அனுப்பிடணும். எதில் அனுப்பணும்? நேரில் கொண்டு போய் தரலாம். நம்மளால் நேரில் கொண்டு போய் கொடுத்தா கடுப்பாயிடுவோம். அதனால் நேரில் கொடுக்குறத கொஞ்சம் தவிர்த்திட்டு பதிவஞ்சல் அனுப்பிட்டா 2 நாள் ஒப்புவிச்சிட்டு நமக்கு வந்துடும். வரலனாலும் போஸ்ட் ஆஃபீஸில் இணையதளத்தில் போய் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒப்புவிச்சிட்டு இலவசமாக நெட்லேருந்து நம்ம எடுத்துக்க முடியும். 30 நாள் நமக்கு இந்த தகவல்லாம் வழங்க வேண்டும். இந்த விசிட்டிங் கார்டில் பின்னாடி மாடல் கொடுத்துருப்போம். கொடுத்தல பார்த்தீங்கன்னா அனுப்புனர் நல்வினை விஸ்வராஜ் இந்திய குடிமகன் மட்டுமே போட்டிருப்போம். முகவரி இருக்காது. கீழே கடைசியாக பார்த்தீங்கன்னா கடித தொடர்பு முகவரி, கடித தொடர்பு முகவரி அப்படின்னு போட்டு டாக்டர் நல்வினை விஸ்வராஜ் MABL வழக்கறிஞர் சமூக அரசியல் செயல்பாட்டாளர், எனக்கு நானே சொல்லிக்கிறேன், வழக்கறிஞர், பொதுச் செயலாளர் 10 ரூபாய் இயக்கம், தகவலின் சட்ட ஆர்வலர் அமைப்பு, எண் 7, பழைய பேருந்து நிலையம், ராசிபுரம் 6374008, நாமக்கல் மாவட்டம், மெயில் ஐடி. இன்னும் ஏதாச்சும் இருந்தால் கூட சொல்லிக்கலாம். மேலே அனுப்புனரில் பேர் மட்டும் சொல்லியிருக்கேன், இந்திய குடிமகன் சொல்லியிருக்கிறேன். கீழே இவ்வளோ பெரிய கதையை கடித தொடர்பு முகவரின்னு சொல்லியிருக்கிறேன். ஏன் மேலே போடலாம்? இல்லை, ஏன் மேலே போடாமல் கீழே போட்டுக்கிறோம்? என்ன அது மேலே காட்டலாமே. இந்த நல்வினை விசாரி இந்திய குடிமகன் போட்டுலாம் சொல்லலாம். இல்லை, ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஒன்று இருக்குங்க. இந்த சட்டத்தினுடைய பிரிவு 3 என்ன சொல்லுதுன்னா, இந்த உரிமை இந்திய குடிமகனுக்கு மட்டும்தான் இருக்கு, உங்களுக்காக வேற யாரும் பயன்படுத்திடக்கூடாது. உங்களுக்காக ஆமாம், நீங்கள் ஒரு வக்கீல் வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடலாம். உங்களுக்காக வக்கீல் வந்து முனிசிபல் கோர்ட்டில் கேஸ் போடுவார், ஹைகோர்ட்டில் கேஸ் போடுவார், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் கேஸ் போடுவார், சுப்ரீம் கோர்ட்டில் கூட கேஸ் போடுவார். ஆனால் உங்களுக்காக ஆர்டி வந்து நீங்கள் தான் போடணும், வக்கீலுக்கு அதிகாரம் தரக்கூடாது. இப்போ வக்கீலுக்கு மட்டும் அதிகாரம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைகோர்ட் ஜட்மெண்ட் வந்திருக்கு. உங்களுக்காக ஒரு அரசியல் கட்சி தலைவர் போடக்கூடாது, உங்களுக்காக சங்க தலைவர் போடக்கூடாது. நீங்கள் இந்திய குடிமகன் நேரடியாக நீங்களே கேட்டு வாங்கணும், நடுவில் ஒரு புரோக்கர் வச்சுக்கூடாது. அப்படிங்கிற நோக்கத்தோடு பிரிவு 3 என்ன சொல்லுன்னா, இந்த சட்டத்திற்கு உட்பட்டு இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருக்கு. இந்த சட்ட பிரிவை படித்தப்ப யாருக்கும் புரியாத மாதிரி சொல்லிட்டாங்க, எளிமையாக சொல்லிட்டாங்க. இந்த சட்டத்தின்படி இந்திய குடிமக்கள் அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உள்ளதுன்னு சொல்லிட்டாங்க. வெறுமனே இந்த சட்டத்தின்படி அனைவருக்கும் தகவல் பெறும் உரிமை உள்ளதுன்னு சொல்லியிருந்தா யார் வேணாலும் போடலாம். ஆமாம், வெளிநாட்டு தானே போட்டுவோம். இந்திய குடிமகன் சொன்ன உடனே அண்ணா சொன்ன மாதிரி வெளிநாட்டுக்காரன் போட முடியாது, நான் மட்டும் தான் போட முடியும் அப்படின்னு நாம் வெளிப்படையாக அதை படிக்கிறோம். இது நுணுக்கமாக என்ன சொல்லியிருக்குன்னா, பாரத பிரதமர் மோடி இருக்கிறாரல்ல, அவர் தகவலின் சட்டத்தை பாரத பிரதமர் மோடின்னு சொல்லி போட முடியாது, இந்திய குடிமகன் மோடின்னு சொல்லி கேட்கலாம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்பா மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தகவலின் சட்டத்தில் கேள்வி கேட்க முடியாது, இந்திய குடிமகனாக கேட்கலாம். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தின்னு சொல்லி அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த சட்டத்தை பயன்படுத்தா தகவல் அதிகாரி தகவல் தர தேவையில்லை. இந்திய குடிமகளாக கேட்டால் கொடுத்தே ஆகணும். 10 வயதிலே மாநில பொதுச்செயலாளர் நல்வினை விஸ்வராஜ் 10 வயதிலே மாநில பொதுச்செயலாளர் அதிகாரத்தில் கேட்டால் கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. நாம் இதை பைபாஸ் பண்ணுறோம். இந்த அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, சாதாரண குடிமகன் கேட்டால் பயப்பட மாட்டேங்கிறாங்க. ஒரு இயக்கத்தை சார்ந்தவர்கள், தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், கொஞ்சம் வெயிட்டானவங்க கேட்டால், கொஞ்சம் அதிகாரம் உள்ளவங்க கேட்டால் தான் கொஞ்சம் அரசு நிர்வாகம் கொஞ்சம் அசையுது. நம்மகிட்ட அதிகாரம் இருக்குல்ல, 10 வயது நீங்களாம் பொறுப்பு வைக்கீங்கள, பல்வேறு அமைப்புகளை பொறுப்பு வைக்கீங்கள, உங்கள் பொறுப்பு சொல்லக்குள்ள இந்த அதிகாரிகளுக்கு இவர்கள் விவரமானவர்கள், இவங்களுக்கு தகவல் தரனா இவன் விடமாட்டான், சட்டம் தெரிந்த பயங்கரவாதிகள் இவர்கள், நம்மளை கொண்டு போய் ஆணையத்தில் நிற்க வச்சுருவான், சிக்கலாயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைப்பதற்கு என்ன இந்த சட்டத்தில் ஓட்டையை பயன்படுத்துகிறோம். அனுப்புனரில் 10 வயதிலே பொதுச்செயலாளர்னு போட்டால் அவன் செக்ஷன் 3 படி தகவல் வழங்க முடியாது சொல்லிடுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அனுப்புனரில் முகவரியாக சொல்லாமல் நல்வினை விஸ்வராஜ் இந்திய குடிமகன் அப்படின்னு வெறுமனே சொல்லிவிட்டு கடிதத்தை முடிச்சாச்சு. கையில் தங்கள் உண்மை இல்லை, கையெழுத்தெல்லாம் போட்டாச்சு. போட்டதோட அந்த ஆர்டி மனு முடிஞ்சு போச்சுல. முடிஞ்ச பிறகு எக்ஸ்ட்ரா அனுமாருக்கு ஒரு வால் மாதிரி, அனுமாருக்கு ஆமாம் வால் இருந்தால் குரங்கு மரியாதை இருக்கா? வால் இருந்தால் தாங்க குரங்கு. ஆமாம் ஆமாம், அதனால் ஒரு வால் ஒன்று சேர்த்தோம்.
கடிதம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச பிறகு கடித தொடர்பு முகவரி. இனிமேல் நீ என்கிட்ட ஏதாச்சும் தொடர்பு வச்சுன்னு நினச்சின்னா இந்த முகவரி கடிதம் எழுதுன்னு சொல்கிறோம், என்னை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்கிறேயா அப்படின்னு கூடுதலாக ஒரு தகவலை சொல்கிறோம். சொல்லக்குள்ள இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ்லாம் சட்ட நுணுக்கத்தில்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ண முடியாத அளவுக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் சொல்கிறோம். கடித தொடர்பு முகவரி, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் சொல்லிட்டு, நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, நீ மட்டும் எனக்கு தகவல் தள்ள சந்தி சிரிச்சு போயிடும், பின்னாடியே வந்துருண்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ விஷயத்தையும் சொல்கிறோம். இப்போ நம்ம அதிகாரி அலுவலர்கள் எவ்வளோ சட்டமேதையாக இருந்தாலும் பிரிவு 3ஐ பயன்படுத்தி வேறு எந்த பிரிவை பயன்படுத்தியும் இந்த மனுவை தள்ளுபடி பண்ண முடியாது. அதுக்கு தான் உங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்துருக்குறோம், பயன்படுத்திங்க. இது அப்படியே லெட்டர் பேரில் என்னுடைய மனுவை ஆர்டிஐ மனுவை லெட்டர் பேரில் அனுப்பலாமா சார் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருதுங்களா? அனுப்புங்க, பிரிவு 3 பயன்படுத்தி தள்ளுபடி பண்ணிடுவோம். லெட்டர் பேரை பயன்படுத்தி வர்த்தக சங்க தலைவர் ஆர்டிஐ போட்டார், லெட்டர் பேர் பயன்படுத்தி ஆர்டிஐ போட்டால் செக்ஷன் 3 படி உங்கள் மனு தள்ளுபடி செய்யணும்னு சொல்லிவிடுவோம். ஆர்டிஐயில் மட்டும் கோரிக்கை மனுலாம் லெட்டர் பேரில் தான் கொடுக்கணும். கோரிக்கை மனுக்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு அதிகாரிகளுக்கு தரதெல்லாம் லெட்டர் பேரில் தரணும். ஆர்டிஐ போடுறது லெட்டர் பேரில் கொடுத்தா தள்ளுபடி பண்ணிடுவோம். ஆனால் கொடுக்கலாம், ஆனால் பக்ரீத் பாய் கொடுக்கலாம். எப்படின்னா லெட்டர் பேர் இருக்குங்களா, அப்படியே லெட்டர் பேர் தலைகளை திருப்புங்க, திருப்பி பிரிண்ட் அவுட் எடுங்க, பார்த்தோன்னே அதிகாரிக்கு தெரியும் இவன் கொஞ்சம் தலைகளான அழியா, தகவல் தள்ள நம்மளை தலையாக நிற்க வச்சுருவாயா. நம்மகிட்ட வேணா சட்டம் பேசி பார்த்தானா, வீட்டில் சும்மா கிடந்துச்சு அந்த பேப்பரை எடுத்துயா, உனக்கு மேலது படியா, நீயே கீழே படிக்கிற, பின்னாடி நீ படிக்கிற அப்படின்னு சொல்லி நாம் சட்டத்தில் ஓட்டையை பயன்படுத்தலாம். அப்படியே லெட்டர் பேரை திருப்பணும், பின்னாடி போகிட்ட வெள்ளையாக இருக்கா அதில் பிரிண்ட் எடுங்க, அதில் எழுதுங்க. முன்னாடி காலியாக இருக்கா ஒரு அடி அடிச்சுட்டு லெஃப்ட் பிளாங்க காலியாக இருக்குன்னு சொல்லி எழுதிருங்க. ஏன்னா அவன் வேறு ஏதாச்சும் எழுதிடக்கூடாது இல்லை. அப்படியே லெட்டர் பேரை பிரிண்ட் எடுத்து லெட்டர் பேர் மேலே சீட்டில் 2 அடி அடிச்சுட்டு உங்கள் இன்சில் பண்ணிடுங்க. கட்டாயம் இன்சில் பண்ணணும். பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிறதையும் சேர்த்து நம்ம அதிகாரி அடிச்சிடுவோம். ஏன்னா நம்ம அதிகாரிகள் நிறைய கிறுக்கு பசங்க, அதிகமாக சட்டம் தெரிஞ்சு அதிகமாக தப்பாகவே வாழ்ந்து தப்பாகவே எதாவது பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நாம் சரியாக கொண்டு போகிறோமா, இதை பார்த்தோன்னா அலுவலர்களுக்கு புரியும் இவங்க கொஞ்சம் மாதிரியான ஆட்கள், இவங்களுக்கு பதில் சொல்ல வேலையை செய்யலாம், நம்மகிட்ட வேலை வாங்கிடுவான்ட்டு. அக்கா அவங்களுடைய பட்டா கேட்டு ஒரு லெட்டர் கொடுத்தாங்க, ஒரு கோரிக்கை மனு கொடுத்தாங்க, ஒரு ஆர்டிஐ போட்டாங்க. இதுக்கு வேலை நடக்கலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும்னா, நாமளும் கூட இருக்கோம்ல, ஒரு 30-40 பெர்சன், ஒரு எவ்வளோ கோவம் வருதோ அவ்வளோ பெர்சன் ரெடி பண்ணி ஆர்டிஐ ரெடி பண்ணி அந்த அலுவலகத்தில் எல்லா ரெக்கார்டையும் நம்ம வீட்டுக்கு வாங்கிடலாம், வாங்கி மக்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். இப்போ அந்த நம்ம கிராமத்தில் கூடிய எல்லா வீட்டினுடைய பட்டா சிட்டா அடங்கெல்லாம் வாங்குறோன்னு வச்சுங்களேன், ஊரில் அது ஜெராக்ஸ் சும்மா கொடுத்தலாம் இல்லை, முனிசிபாலிட்டியில் போய் 500,000 காசு கொடுத்து லஞ்சம் கொடுத்து நம்மளால் பட்டா சிட்டா மேப்பெல்லாம் வாங்குறதுக்கு நாம் ஆர்டிஐ போட்டு சும்மா வாங்கி வச்சிட்டோம்னா, சும்மா வரது வழி இருக்குது. ஒரு பக்கத்துக்கு 2 ரூபா காசு கட்டி வாங்கணும். 30 நாளுக்குலாம் நம்ம அதிகாரி தகவல் தரலைன்னா இலவசமாக தகவல் தரணும். சட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்குது, நமக்கான பலமான விஷயம் இருக்குது. கொஞ்ச நேரம் மைக் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லைவ் ஓடிட்டு இருக்குது, ரெக்கார்டிங் இருக்குது. ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நுணுக்கங்கள்லாம் சொல்ல போகிறோம். அதை பயன்படுத்தி காசு இல்லாமல் செலவு இல்லாமல் தகவலை நம்மளால் வாங்க முடியும். ஒரு மனுவை பார்த்தோன்னே நம்ம அதிகாரிக்கு பயம் வந்துருச்சா, பேதி வருதா, ஒரு 100 மனு போச்சுன்னா அவன் என்ன ஆகும், 30 நாளில் அந்த 100 மனுக்கு பதில் சொல்லணும். சிக்கலாயிடுமா? என்ன யோசிப்பான், அந்த அக்கா என்ன கேட்டுச்சு, ஒரு போலி பட்டா கொடுத்தோம், நமக்கு முன்னாடி அந்த அதிகாரி கொடுத்தோம், ரத்து பண்ண சொல்லி கேட்டுச்சு, கம்முன்னு ரத்து பண்ணியிருந்தா நம்ம குழப்ப பார்க்கலாம் இல்லை, மாமூல் வாழ்க்கையை பார்க்கலாம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கிட முடியும். சரி, ஒருத்தரே 100 மனுவை போடலாமா அப்படின்னா சட்டம் வழி கொடுக்காது. அளவுக்கு அதிகமாக தகவல் கேட்டு மனுவை தள்ளுபடி பண்ணிடுவாங்க. நமக்கு என்ன ஆட்களுக்கா பஞ்சம், நாம தான் எவ்வளோ பேர் இருக்கோம்ல, ஒவ்வொருத்தரும் 5-5 பெர்சன் அடுத்த பயிற்சி போகிறக்குள்ள அக்காவுடைய பிரச்சனைக்கு அந்த ஊருக்கு ஒரு 50 ஆர்டி 100 ஆர்டி ரெடி பண்ணால் நம்மளை கையெழுத்து போட்டு தருவோம்ல. இல்லைன்னா எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், எங்கள் ஊருக்கு ஒரு 1000 ஆர்டி போடணும், மாடல் ரெடியாக வச்சுருக்கிறேன், ஆள் கொடுங்கன்னு கேளுங்க. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தருவேன், உங்களுக்கு சேர்த்து விடுவேன். போயிட்டு அந்த குரூப்பில் ஆர்டி போடுறோம் வாங்கன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு மெசேஜ் கொடுப்பாங்க, அவங்களுக்கு அனுப்பி வைங்க. ஒவ்வொருத்தரும் 5-5 பிரித்து கொடுங்க. அவங்க சொந்த செலவில் உங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க. அவங்க சொந்த செலவில் உங்களுக்கு ஆர்டி போடுவாங்க, தகவல் வாங்கி தருவாங்க. முதல் மேல்விட அவங்க சொந்த செலவில் பண்ணுவாங்க, 2வது மேல்விட அவங்க சொந்த செலவில் பண்ணுவாங்க. ஆணையம் விசாரணை கூப்பிட்டுச்சுன்னா இந்த மாதிரி பல்க் ஆர்டிஐ போடக்குள்ள 100 ஆர்டி 500 ஆர்டி போராட்டமாக பண்ணக்குள்ள போராட்டத்தில் பங்கேற்பவர்கள் ஆணையத்தினுடைய விசாரணைக்கு செல்கின்ற பொழுது சென்னை பேட்டர்ல செலவாகும் இல்லை, 10 ரூபாய் இயக்கம் நியாயமான பயண செலவை ஏற்றுக்கொள்ளும். 10 ரூபாய் இயக்கம் நியாயமான பயண செலவை ஏற்றுக்கொள்ளும்.
இதில் ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா? இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பெர்சனுக்கே நம்ம அலுவலர் வந்து கதறாரு. 100% 200% போச்சுன்னா, சார் இதெல்லாம் கதை சொல்கிறீங்க சார், இப்படிலாம் அனுப்ப முடியுமா அப்படிதான் சந்தேகம். எங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்துச்சு. முதல்ல திருக்கோயிலூர்னு ஒரு நகராட்சி 200 ஆர்டி போட்டு பார்த்தோம். போட்டு பார்த்துட்டு 200 போட்டோம், பஞ்சாயத்து ஆஃபீஸ்க்கு எவ்வளோ போட முடியும்னு பார்த்தோம். 300 ரெடி பண்ணோம், புத்தகமாக போட்டு ஃப்ரீயாக கொடுத்தோம், யார் வேணாலும் பயன்படுத்திங்க அப்படின்ட்டு. 300 ஆர்டிஐ போட்டோம். இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே போக முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். திருநென்ற ஊர்னு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு மாற்றுத்திறனாளி வழக்கறிஞர் கமிஷனர்கிட்ட பெட்சன் கொடுக்க போனார். பெட்சன் கொடுக்க எவ்வளோ பெரிய தேச தூர கூட்டம், மனு கொடுக்க போனது கமிஷனர்கிட்ட. அங்கே இருந்த கவுன்சிலருங்க அவரை தள்ளி உருட்டி பெரட்டி அனுப்பி விட்டாங்க. அவர் மாற்றுத்திறனாளி சமூக ஆர்வலர். இந்த தகவல் நம்ம கிடைச்சோன்னே அவர்கிட்ட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எஃப்ஐஆர்லாம் போட மாட்டாங்க, பார்த்துக்குவோம் நீதிமன்றம் மூலமாக, அங்கெல்லாம் நமக்கு நியாயம் கிடைக்காது, பார்த்துக்குவோம் நீதிமன்றம் மூலமாக, அங்கே நமக்கு நியாயம்லாம் கிடைக்காது, நாம் விடக்கூடாது, பார்த்துக்கலாம் விடுங்க சார், ஒரு 10 நாள் விடுங்க, 20 நாள் விடுங்க, பேசிக்குவோம் அப்படின்ட்டு ஒரு 20 நாள் கழித்து நிதானமாக யோசித்து ஒரு அறிவிப்பு கொடுத்தோம். திருநின்றவரில் சமூக ஆர்வலர் பாதிக்கப்பட்டிருக்காரு, ஆர்டிஐ போடலான்ட்டு இருக்கிறோம், யார் யாரெல்லாம் வரீங்க ஆர்டிஐ போடுறதுன்னு கேட்டோம். நண்பர்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ஆர்டிஐ போட்டோம். எவ்வளோ போட்டுருப்போன்னு நினைக்கிறீங்க? 3800 ஆர்டிஐ. ஒரே ஒரு அலுவலகத்துக்கு, ஒரே ஒரு நகராட்சி ஆஃபீஸுக்கு ஒரே வாரத்தில் 3800 ஆர்டிஐ. எவ்வளோங்க? இப்போ அந்த ஆஃபீஸ் 3 வருஷமாக நடுத்தருக்கு வந்துருச்சு. 3 வருஷமா அந்த ஊர் எவனும் வேலைக்கு வர மாட்டானா, கத்தகத்தியாக இருக்க. அவன் என்ன நினச்சானா, ஏதோ ஒன்று சொல்லி தள்ளுபடி பண்ணுவோம், இவங்களாம் மேல்முறையீடு போக மாட்டான்னு நினச்சான். எல்லாருமே மேல்முறையீடு போயிட்டாங்க. ஆணையத்துக்கு போக மாட்டான்னு நினச்சாங்க, ஆணையத்துக்கு போயிட்டாங்க. ஆணையம் விசாரணை கூப்பிட்டா வரமாட்டாங்கன்னு நினச்சாங்க. நம்மளால் எனக்கு வேண்டாம் கூட சொல்லாமல் அங்கே போய் நிற்கிறார். என்கிட்ட சொன்னால் பயண செலவு கொடுக்குறேன்ட்டு அதை வாங்க மாட்டேன். நம்மளால் அடம் பிடிச்சி போய் சென்னையில் போய் விசாரணை முடிச்சுட்டு தகவலை வாங்கி நமக்கு அனுப்பிட்டு இருக்கார். இப்போ அந்த அலுவலகத்துக்கு யாராவது வேலைக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டாங்கன்னா அந்த ஊர் மட்டும் வேண்டாம், வேற ஊருக்கு போடுங்கன்னு கதற அளவுக்கு அந்த ஊரை ஒரு வாரத்தில் நம்ம கலக்கி வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். 10 ரூபாய்க்கு பொறுத்த வரைக்கும் மிக தெளிவாக இருக்கிறோம். இங்கே நிர்வாகிகள் நிறைய பேர் பதவி ஏற்றிட்டீங்க. உங்களுக்குலாம் நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, 10 ரூபாய்க்குடைய பொறுப்பாளர்கள், 10 ரூபாய்க்குடைய உறுப்பினர்கள் செய்ய வேண்டிய வேலை முதல்ல குடும்பத்தை பார்க்கணும், தொழிலை பார்க்கணும். பச்சையாக சொல்லணும்னா முதல்ல பொழப்பை பார்க்கணும், பொண்டாட்டி பிள்ளை பார்க்கணும், குடும்பத்தை பார்க்கணும். இதுதான் முதல் வேலை. ஓய்வு நேரத்தில் தான் பொது வேலை செய்யணும். அந்த பொது வேலையை தனியாக செய்ய விட 4 பேர்த்தோட சேர்ந்து பண்ணணும். 100 ரூபாய் செலவுனாலும் 4 பேர் சேர்ந்து பண்ணணும். பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி செலவு பண்ணிட்டோமா? நல்லது நல்லது. இப்போ பார்த்தீங்களா, வந்தோடனே என்ன கேட்டேன்ட்டு, இன்றைய செலவு பகிர்ந்துட்டோமா? இதுதான் 10 ரூபாய்க்கு தண்டிய பொறுப்பாளர்களுக்கான நிபந்தனை. இந்த நிபந்தனை யாராவது மீறினீங்கன்னா நீக்கிடுவோம், பொறுப்பு போட்டு 10 ரூபாய்க்கு நீக்கிடுவோம், நிரந்தரமாக நீக்கிடுவோம். ஓய்வு பெற்றவர்களுக்கு விதிவிலக்கு. நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிங்க, நீங்களாம் முழு நேரம் பொது வேலை செய்யலாம். மற்றவர்களுக்கு பொது வேலை செய்யறது எப்போ செய்யலாம்னா, நமக்கு ஒரு நாளில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நேரம் கிடைக்கும்ல, தினைக்கு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம். அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் பொது வேலை ஏதோ சின்னதாக செய்வோம், தொடர்ந்து செய்வோம், செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஒரு வருஷம் முடியல எவ்வளோ வேலையை செஞ்சுருப்போம். ஒரு வருஷத்தில் 364 நாளுங்களா, தினமும் ஒரு 10 நிமிஷம், தினமும் ஒரு 2 வேலை. ஒரு வருஷம் முடியல நாம் 500 வேலை செஞ்சுருப்போம். அதில் 100 வேலையில் நல்லது நடந்திருக்கும். முடியும் இல்லைங்க? இதில் கஷ்டம் இருக்குங்களா? கஷ்டம் இருக்குங்களா? இல்லை. இதை செய்யறதுல சங்கடம் இருக்கா? ஒரே ஒரு பிரச்சனை. பழனிராஜா கிராம சபையில் போய் கேட்டாருங்க கேள்வி, அடிச்சிட்டாங்க. கலாய்வுக்கு போகிறோம், எங்களுக்கு கலாய்வில் ரெக்கார்டே காட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பிரச்சனைலாம் இருக்குல்ல, இதுக்கு தீர்வு இருக்கு. கலாய்வில் ரெக்கார்டு காட்டல, கொஞ்சம் கலாய்வை அதிகமாக போயிட்டு வாங்க. கலாய்வுக்கு போகல ஒரு விஷயத்தை மனசில் வச்சுங்க. ஒரு விஓ ஆஃபீஸை ஆர்டிஓ டிஆர்ஓ கலெக்டர் ஆய்வு பண்ணுவாங்க. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி டிஐஜி ஐஜி உயரதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க. எந்த ஒரு அரசாங்க அலுவலகத்தையும் உயரதிகாரிகள் தான் ஆய்வு செய்வாங்க. சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண கைநாடு, சாதாரண விவசாயி, சாதாரண தொழிலாளி நாம் போய் ஆய்வு செய்கிறோம்ல, அந்த ஆய்வு செய்வதே வெற்றி. ஆய்வு செய்கிறதே வெற்றி. போங்க, கலாய்வுக்கு பெட்சன் போடுங்க, கலாய்வுக்கு போங்க, போயிட்டு ரெக்கார்டை கேளுங்க. அவன் காட்ட மாட்டான், அதெல்லாம் கவலையப்படாதீங்க, அவன்கிட்ட சண்டை பண்ணாதீங்க. வந்தாங்க அப்பீல் பண்ணுவோம், செகண்ட் அப்பீல் பண்ணுவோம், வந்து சேர்ந்துடும். நகல் கேட்போம், வந்து சேர்ந்துடும். ரொம்ப சின்ன விஷயம் வாங்கிக்கலாம். கலாயில் போய் உட்காந்து அந்த ஆஃபீஸில் போய் உட்காந்து எப்போ அந்த பட்டா ரெஜிஸ்டர்டு, சிட்டா ரெஜிஸ்டர்டு, அந்த மேப்பேடு, அந்த 10 ரெஜிஸ்டர்டு அப்படின்னு கேட்குற அந்த கெத்து இருக்குல்ல. சாதாரண ஒரு குடிமகன், சாதாரண விவசாயி, இந்த கெத்தை காட்டுறோம்ல. நம்மளால் இந்த அதிகாரத்தை, குடிமகனுக்கான அதிகாரத்தை, அந்த அரசு அதிகாரத்தை காட்டுறோம்ல. நீங்கள் வெளியே வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அந்த அரசாங்க அதிகாரத்தில் நடக்கும்.
ஒரு சாதாரண ஒரு விவசாயி கோமணம் கட்டிட்டு ஒரு அழுக்கு வேஷ்டியோட ஒரு விவசாயி போய் ஐயா பட்டா காப்பி ஒன்று வேணுங்கய்யா அப்படிங்குள்ள வியோ தோணும், டே ஒழுங்கா இவர் காப்பி கொடுத்தா பட்டா காப்பி கொடுத்தா எப்படியும் இவர் கோமணத்தில் 100 ரூபா மடிச்சு வச்சிருப்பார், கொடுப்பாரு. கொடுக்காம விட்டா அந்த சமூக அளவில் போய் பார்ப்பாரு, அவன் ஆர்டிஐ போடுவான், சும்மா வாங்கி கொடுத்துருவான். எந்த புத்துல எந்த பாம்புன்னு தெரியாது, யார் ஆர்டிஐ போடுறாங்கன்னு தெரியாது. ஏற்கனவே பச்சைங்க கையெழுத்து போட்டு 10 ஆர்டிஐ வந்துச்சு, பச்சைங்களை ரேக வச்சு 20 ஆர்டிஐ வந்துருச்சு. இந்த விவசாயம் பச்சை துண்டோட இருக்கிற விவசாயி, இவர் தான் ஆர்டிஐ போட்டு பெருசன் போட்டு ரொம்ப போயிடும் அப்படின்னு ஆர்டிஐ பற்றி தெரியாத ஒரு விவசாயி பார்த்து அதிகாரி பயப்படுவான்ல. கலாய்வு நீங்கள் போனீங்கன்னா அந்த பயம் அதிகாரிகளுக்கு வரும். இதுதான் மிகப்பெரிய புரட்சியாக ஏற்படும். இதை தான் நம்ம விரும்புகிறோம். அங்கே போயிட்டு நீங்கள் வம்படிச்சுக்கிட்டு வழக்கு வாங்கக்கூடாது, வம்படிச்சுட்டு வழக்கு வாங்கக்கூடாது. கலாய்க்கு போனால் காட்டில் வந்துருங்க, அப்பீல் பண்ணிக்குவோம். நம்ம எடுத்து இருக்க பேப்பர் பேனா இருக்குல்ல, வெளியே வந்த பிறகு கோவம் வரும்ல. நம்ம எவ்வளோ பெட்ஸும் போடுவோம், எவ்வளோ பெட்ஸும் போடுவோம், என்ன போட்டுருவோம்ல. குறைந்தபட்சம் ஒரு 10 போடுவோம்ல, 20 போடுவோம்ல. ரொம்ப பெருசாக வேணாம், அடி வந்துச்சு கோவம் வந்துச்சு அவ்வளோ போட்டோம். இங்கே ஒன்றும் அடி விடுவல, கோவம் கம்மியாக தான் வந்து போனால் நம்ம வேலைக்காரனே நம்மளை மதிக்கல. அந்த வேலைக்காரனை வந்து வேலை வாங்கணும், அந்த வேலைக்காரனை 2 இழுக்கணும், வேலை வாங்கணும், மிரட்டணும், அவ்வளோ தானே. நம்ம மாடு மூட்டை தூக்குச்சு வண்டி ஓட்டிட்டு போனால் நம்ம மாடு இழுக்கல, என்ன பண்ணுவோம், மாட்டை சாட்டில் 2 வச்சு பார்ப்போம், 2 தட்டி பார்ப்போம். அதுக்கு மேலே போகலாம் வாழை பிடிச்சி ஒரு கடி கடிப்போம், வாழை பிடிச்சி ஒரு முறுக்கு முறுப்போம். அதுக்கு கிளம்புனா வாளுக்கு நெருப்பு வச்சு மாட்டை விரட்டி ஓட்டுவோம். இதெல்லாம் நம்ம பெரியவங்க பண்ண விவசாயிகள் பண்ண வண்டி ஓட்டுற முறை தானே. அதே முறையில் தான் இந்த அரசு ஊழியர்களில் வேலை வாங்கணும். முதல்ல 2 தட்டுவோம், ஒரு 10 ஆர்டி போடுவோம், ஒரு 10 ஆர்டி போடுவோம். அடுத்து வரவங்கலாம் பார்த்தா பயம் வரும்ல, கொஞ்சம் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்வான்ல, வாங்குற சம்பளத்துக்கு அவனை வேலையை வாங்குவோம். முதலாளி சரியில்லை அப்படின்னா தொழிலாளி வேலைக்காரன் சரியில்லாமல் தான் இருப்பான். முதலாளிக்கு வேலை வாங்க தெரியலனா வேலைக்காரன் வேலையை செய்யாமல் ஏமாத்தான் செய்வான். வேலைக்காரன் சரியில்லை, வேலைக்காரன் சரியில்லைன்னு சொல்லக்கூடாது. முதலாளி சரியில்லை, முதலாளிக்கு வேலை வாங்க தெரியல. வேலை வாங்கத்தான பயிற்சி தான் நாம் கொடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மனு கொடுத்தா பதில் வரல, இது ஒரு பெரிய தொல்லையாக இருக்குங்களா எல்லாத்துக்குமே. மனு கொடுத்தோம் சார் கலெக்டர்கிட்ட, பதில் வரல. ஆஃபீஸுக்கு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு தபால் அனுப்பினேன், முதலமைச்சருக்கு தபால் அனுப்பினேன், பதில் வரல, வேலை நடக்கலை. இதுதான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையாக இருக்குது. நமக்கெல்லாம் என்ன சிக்கல் அப்படின்னா, திங்கக்கிழமை கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம், முதலமைச்சர் ஆன்லைனில் ஒரு பெட்டிஷன் அனுப்பணும், ஒரு தபாலில் ஒரு பெட்டிஷன் அனுப்பணும். பதில் வருமானு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். கொஞ்சம் அப்படியே மாற்றுங்க, கொஞ்சம் அப்படியே மாற்றுங்க. ஒரு பெட்டிஷன் போகிறத நிறுத்துங்க. நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னீங்க, என்ன பிரச்சனை சொன்னீங்க? உட்காருங்க. உங்கள் ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை சொன்னீங்கல்ல, 100 நாள் வேலை போகல, கை கட்டாதீங்க தயவு செஞ்சு. தலைவர் கை கட்டக்கூடாதுல்ல. நல்லது. நான் வந்து உங்கள்கிட்ட சம்பளம் வாங்காத நிர்வாகி, அரசு ஊழியர்கள் உங்கள்கிட்ட சம்பளம் வர வேலைக்காரனுங்க. நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்காத நிர்வாகி. எனக்கு முன்னாடி ஏன் கை கட்டுறீங்க? என் தலைவர் நீங்கள், நம்ம தலைவர் நீங்கள், நாம தலைவர்கள். தலைவர் இன்னொரு ஆளுக்கு முன்னாடி கை கட்டக்கூடாதுல்ல, அதனால் உரிமையாக பேசுங்க. நல்லது. இப்போ 100 நாள் வேலையை உட்காருங்க. 100 நாள் வேலையில் அவங்க ஊரில் ஒரு வேலையை செய்யணும், ஒரு இடத்துல மரம் நடணும், ஒரு 100 மரக்கன்று நடணும், அல்லது ஒரு குட்டையை ஆழப்படுத்தணும், தூர் வரணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை மனுன்னு வச்சிங்களேன். இந்த கோரிக்கை மனு கலெக்டரேட் கொடுக்குறோம். பதில் வருமா? வராது, வரவே வராது, சத்தியமாக வராது. முதலமைச்சர் கொடுத்தாலும் சரி, ஜனாதிபதி கொடுத்தாலும் சரி, வராது. இதுதான் நமக்கு தெரியுது இல்லை. பேப்பர் பேனா எடுக்கலையே நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடணும். நான் எங்கள் ஊரில் ஒரு குட்டையை ஆழப்படுத்த போகிறேன், என் ஊரில் மரக்கன்று நட்டே ஆகணும், 100 நாள் வேலை மூலமாக மரக்கன்று நடணும், இந்த கோரிக்கை மனு அனுப்புகிறோம் அரசாங்கத்துக்கு. இதுக்கு பதில் வர வைக்கணும், மரம் நட வைக்கணும், விட மாட்டையா செய்ய வைக்காம அப்படின்னு நீங்கள் சத்தியம் பண்ணிக்கணும், கங்கணம் கட்டிக்கணும். இதை முதல்ல மனசில் நினச்சிட்டு தான் பேப்பர் பேன் எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். பிள்ளையார் சொல்லி போகிற மாதிரி. அனுப்புனர் உங்களுடைய பெயர், முகவரி, எல்லாத்துக்கும் பொறுப்புகள் லெட்டர் பேடை பயன்படுத்திங்க. கோரிக்கை மனுகள் லெட்டர் பேட் போச்சுன்னா தான் கொஞ்சம் அசையும். பெறுநர் 4 வரி கேப் விட்டுக்குங்க, 4 வரி காலியாக விட்டுக்குங்க. பொருள், எங்கள் ஊரில் மரக்கன்று நட கோரி அன்புடையர் வணக்கம், அன்புடையர் வணக்கம், மேதக ஐயா, உயர்தர ஐயா, ஐயால கொய்யாலாம் போடும்ல. நம்ம வேலைக்காரனுக்கு அவ்வளோலாம் மரியாதை தராதிங்க. அவங்ககிட்ட இல்லாத ஒரே விஷயம் அன்பு. அதனால் அன்புடையர் சேர்த்திங்க. அன்புடையர் வணக்கம். திருவாரூர் மாவட்டம் இந்த ஊராட்சி ஒன்றியம் இந்த கிராமத்தில் குட்டை இருக்குது. இந்த குட்டையை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இங்கே உடைய தூர்வார்னா நிறைய தண்ணி நிற்கும், அந்த குட்டையை சுற்றி மரம் நடணும், இது எங்களுடைய கோரிக்கை. இது மாதிரி நடவடிக்கை எடுத்து செஞ்சு கொடுக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கின்றேன். டைப் பண்ணியாச்சு, எழுதியாச்சு. தங்கள் உண்மையும் இல்லை, இப்படிக்கு போடுவோம்ல, இப்படிக்கு தங்கள் உண்மை, இப்படிக்கு போடாதீங்க, தங்கள் உண்மையில் உங்கள் பொறுப்பு போடுறீங்க, உங்கள் பெயரை போடுறீங்க. நேராக ஜெராக்ஸ்க்கு போங்க, டைப் பண்ணிட்டீங்க, நேராக ஜெராக்ஸ்க்கு போங்க. போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ கோபம் இருக்கோ
எவ்வளவு இந்த அரசாங்கத்து மேலே இந்த அதிகாரி மேலே கோபம் இருக்கோ அத்தனை ஜெராக்ஸ் எடுத்துங்க. இப்போ இந்த கொட்டையை தூர்வாரது 100 நாள் வேலையை செய்கிறது யார் செய்வாங்க? 100 நாள் வேலையில் கொட்டையை தூர்வாரணும். எந்த அதிகார அமைப்பு இந்த வேலையை செய்ய சொல்லி உத்தரவு போடணும்? வட்டார வளர்ச்சி அலுவலர். கொஞ்சம் கீழே வாங்க, பஞ்சாயத்தில் விழுந்து போகலாம். பஞ்சாயத்தில் யார் இருக்காங்க? பஞ்சாயத்து இல்லை, கிராம பஞ்சாயத்து வந்தாலும் ஊராட்சியில் ஊராட்சி செயலாளர் இருக்காரு, பஞ்சாயத்து தலைவர் இருக்காரு. பதவி போயிடுச்சுல இருக்குங்களா உங்களுக்கு? போயிடுச்சு. சரி, பஞ்சாயத்து செயலாளர் இருக்காரு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்காரு, ஸ்பெஷல் ஆஃபீஸர் தனி அலுவலர் சமையல். சரிங்க, ஏதோ ஒரு பதவி. ஸ்பெஷல் ஆஃபீஸர் இருக்காரு, ஊராட்சி கிளர்க் இருக்கார் பஞ்சாயத்தில். யூனியன் லெவலில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? வட்டார வளர்ச்சி அலுவலர். அப்புறங்க உதவி இல்லை, யூனியன் லெவலில், யூனியன் ஆஃபீஸ் லெவலில் இல்லை, ஆஃபீஸ் அதிகாரிகள் சொல்லுங்க. பிடிஓ இருக்காங்க, 2 பிடிஓ இருப்பாங்க. ரெகுலர் பிடிஓ, வில்லேஜ் பஞ்சாயத்துக்கான பிடிஓ, ஸ்கீம் பிடிஓம்பாங்க. பிடிஓ கீழே மண்டல துணை வட்டார ஏபிடிஓ இருப்பாங்க, ஜோனல் பிடிஓ இருப்பாங்க, என்ஜினியர் இருப்பாங்க, ஓவர்சியர் இருப்பாங்க. அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிட்டே வாங்க. இதெல்லாம் இப்போ எழுதாதீங்க, மனு அனுப்புக்குள்ள. மேலே மாவட்ட அளவில் யாரெல்லாம் பஞ்சாயத்துக்கான அதிகாரிகள்? ஏடி பஞ்சாயத்து, கலெக்டர் பிஏ டின்னு இருப்பார். ஊராட்சிக்கு பஞ்சாயத்துக்கு டெவலப்மெண்ட்ல இல்லை கலெக்டர் பிஏ பிஏடி பிஏபிடி பஞ்சாயத்து டெவலப்மெண்ட். ஊரக வளர்ச்சிக்கான மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளர். பிஓ சொன்னீங்களா? திட்ட அலுவலர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை, திட்ட அலுவலர் மகளிர் திட்டம். இந்த மாதிரி 2-3 திட்ட அலுவலர் இருப்பாங்க. நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களுடைய பேரில் இங்கே அட்ரஸ் கிடைக்கும். அப்புறம் வேறு யார் மாவட்ட அலுவலர் இருக்காங்க? லிஸ்ட் எடுத்துங்க. சென்னையில் யார் இருக்காங்க பஞ்சாயத்தில்? ஊரக வளர்ச்சித்துறை இயக்குனர், ஊரக வளர்ச்சித்துறை ஒரு மந்திரி, ஊரக வளர்ச்சித்துறை ஒரு செயலாளர், துணை செயலாளர், இணைச் செயலாளர், சார்பு செயலாளர். நிறைய பேருக்கும் நெட்டில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கிடைக்கும். இவங்களுக்கு மேலே யார் இருக்காங்க? மந்திரி. இவங்களுக்கு மேலே அப்பா முதலமைச்சர். அவருக்கு 2 வீடு வந்து முகாம் அலுவலகம். செக்ரட்டேரியட்டில் முதலமைச்சர் தனிப்பிரிவு இருக்குது, 2 அட்ரஸ் இருக்குது, 2 அட்ரஸு. அப்புறம் அவருக்கு மேலே கவர்னர் சும்மா தான் இருக்கார், அவருக்கு சேர்த்துக்கலாம். அவருக்கு மேலே கவர்னருக்கு மேலே ஜனாதிபதி, பிரதமர். இப்போ எவ்வளோ அட்ரஸ் கிடச்சிச்சு? 50 பேர் கிடச்சி, ஒரு 30 கிடச்சிச்சா? நம்ம நிறைய ஜெராக்ஸ் போட்டு வச்சுருக்கோமா? எடுங்க, ஒவ்வொன்றிலையும் தனித்தனியாக அட்ரஸ் எழுதுங்க, கையில் எழுதுங்க. எழுதிட்டு மறக்காமல் கையெழுத்து போடாமல் வச்சுருந்தோமா பச்சைங்களை போடுங்க. என்னங்களே, யாராச்சும் அரசாங்கத்தில் சம்பளம் வாங்கினீங்கன்னா பச்சைங்க பயன்படுத்துறது தடை இருக்குது, நிபந்தனைகள் இருக்குது. அவங்க மட்டும் கேட்டுங்க என்கிட்ட. மற்றவங்களாம் பச்சைங்களை கையெழுத்து போடலாம். ஓய்வு பெற்றீங்க நீங்கள் போடலாம், ரிட்டையர்ட் ஆகிட்டீங்க நீங்கள் போடலாம். என்னங்க, அவன் வேலைக்காரன் தானே, அவர் உங்கள் வேலைக்காரர் தானே, கொஞ்சம் மரியாதை சொல்லுங்க. அவர் உங்கள் வேலைக்காரர் தானே. சம்பளம் யார் தராங்க? யார் அப்ப மூட்டு காசு? ஏன் அப்ப மூட்டு காசுன்னு சொல்ல? ஏன் அப்ப மூட்டு காசுன்னு சொல்ல? ஏன் காசு எங்க அப்ப மூட்டு காசுன்னு சொல்ல? அதுலேயும் பிடிச்சா தர கேளு. நம்ம மோடிக்கிட்டு தானே கேட்குற, போடு கேளு. இப்போ எழுதியாச்சுங்களா? பச்சைங்களை கையெழுத்து போட்டிங்களா? மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்துட்டு சாதாரண தபாலில் அனுப்புங்க. என்ன தபாலில்? போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்கன்னா கவரில் ஸ்டாம்ப் போட்டி 5 ரூபாய்க்கு தருவாங்க. நீங்கள் மளிகை கடையில் போய் கவர் கேட்டால் கவர் 2 ரூபா, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாம்ப் கேட்டால் 5 ரூபா, 2 ரூபா எக்ஸ்ட்ரா போயிடும். ஊரில் மரம் வைக்கிறதுக்கு நம்ம வீட்டு காசு அதிகமாக செலவு பண்ணக்கூடாது. ஆற்றுல கொட்டினாலும் அளந்து கொட்டணும். ஆமாம், கடலில் கொட்டினாலும் அளந்து கொட்டணும். எங்கே கொட்டினாலும் ஆமாம். பொது வேலைக்கு செலவு பண்ணல காசை, நம்ம வீட்டு காசை, துட்டை சீக்கிரமாக செலவு பண்ணணும். பதிவஞ்சல் அனுப்பாதீங்க. ஒருத்தருக்கு மட்டும் பதிவஞ்சல் அனுப்புங்க. யார் பொறுப்பான அதிகாரி நினைக்கிறோம் அவருக்கு மட்டும் பதிவஞ்சல் அனுப்பிட்டு மிச்சம் சாதா தபால் அனுப்பிடுங்க. 10 நாள் கழிச்சு இவங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆர்டிஐ, இவங்க எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒரு ஆர்டிஐ. போன மாதம் 1ஆம் தேதி வாங்கிட்ட ஒரு பெட்சன் ஒன்று கொடுத்தேன். அந்த பெட்சனை வாங்கிட்டு என்ன பிடிங்க கற்று கட்டினேன் முழுசாக சொல்லு அப்படிங்கிறத கொஞ்சம் கண்ணியமாக. கடந்த மாதம் 1ஆம் தேதி தங்கள் அலுவலகத்துக்கு ஒரு மனு அனுப்பியிருந்தேன். அந்த மனுவோட ஜெராக்ஸ் இது கூட இணைச்சிருக்கிறேன். அந்த மனு மீது தங்கள் அலுவலகத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு கோப்பு நகல்கள் தகவலாக தேவை. அலுவலக குறிப்புகள் உட்பட 3 தாள் உட்பட, அலுவலக குறிப்புகள் உட்பட 3 தாள் உட்பட. 3 தாள்னா ஒரு ஃபைல் பிடிச்சிருப்போம். அந்த ஃபைல் பேப்பரையும் கூட என் பெட்சனை வாங்கினல வாங்கி என்ன பிடிங்க கற்று கட்டினா தான் எளிமையாக சொன்னேன்.
என் மனு மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்பான முழு கோப்பு நகல்கள், அலுவலக குறிப்புகள் உட்பட மூடுத்தாள் உட்பட தகவலும் சேர்த்துங்க, தகவல் தேவை, நகல் வழங்குவோம் அப்படின்னு ஒரு ஆர்டி போட்டு நீங்கள் வேலையை பாருங்கள். வேலை நடக்கும். வேலை நடக்கலைன்னா வேலை போயிடும். வேலை நடக்கலைன்னா, ஏன்னா உங்களுடைய மனுவை பெற்றுக்கொண்ட அரசு அலுவலகம் உங்கள் மனு மீது 30 நாட்களுக்குள் பதில் வழங்க வேண்டும். பெரிய விஷயமா இருந்தால் 90 நாளுக்குள்ளார அந்த மனுவுக்கு இறுதி முடிவை வழங்க வேண்டும். வழங்க தவறினால் மனுவை பெற்ற அலுவலர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் உங்களுக்கு அதிகாரம் இருக்கின்றது. யாருக்கு அதிகாரம் இருக்கு? நீங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கலாம்? நீங்க ஜனாதிபதி கேள்வி கேட்கலாம், கவர்னர் கேள்வி கேட்கலாம், முதலமைச்சர் கேள்வி கேட்கலாம். இவன் சின்ன ஆபீசர் தானே, சின்ன புடுங்கி தானே, இவன் அவங்களாம் பெரிய புடுங்கிகள், இவன் சின்ன ஆட்கள் தானே. இவனை குடுமையை பிடிச்சி ஆட்டலாம் இல்ல. நான் ஒரே ஒரு பெர்சன் போட்டால் பதில் வருமானு எதிர்பார்த்தோம், பதில் வரல. இப்போ நான் என்ன ஐடியா சொன்னேன்? 50 பேர்த்துக்கு போட்டுருங்க. ஒரே பெர்சன் ஜெராக்ஸ் போட்டோம், பெருந் அட்ரஸ் காலியாக விட்டோம், கையெழுத்து போடல. 50 ஜெராக்ஸ் எடுத்தோம், பெருந் அட்ரஸ் கையில் எழுதணும், கையெழுத்தை போட்டோம். என்ன கலர்ல? கை நாட்டா பச்சைங்களே கை நாட்டு வைங்க. பச்சைங்க இப்போ ராயப்பட்டி மலை கிடையாது கிடைக்கும், பச்சைங்களை கை நாட்டு வைங்க. இதை பார்த்தோன்னா அதிகாரிக்கு என்ன தெரியும்? பச்சைங்களை கையெழுத்து போட்டுதான் இவரு விபரமான வில்லங்கமான மனிதர். கையெழுத்து சாதாரணமாக படிக்காதவங்க கையெழுத்தா இருக்கு, ஆனால் பச்சைங்களை கையெழுத்து போடுவான். இவன் சட்டம் தெரிஞ்ச அதிமேதாவி, விபரமான வில்லங்கமான நபர். திருநள்ளாறில் இருக்க வேண்டியவன் நம்ம ஆஃபீஸ் பண்ணிட்டான். சனி பார்வை நம்மளை நோக்கி திரும்பிடுச்சு, பொழப்பை கெடுத்துரும். இவனெல்லாம் பயிற்சி தரவன் கொஞ்சம் முத்துன கேஸு, கொஞ்சம் முத்துன கேஸு. அவன் சொல்கிற ஐடியாவே 500 போடு, 1000 போடு, 3500 போடு அப்படிங்கிறான். அதுக்கு வேற ஆள் தரான், அதுக்கு வேற செலவு பண்ணுறாங்கிறான். இவங்கிட்ட மாட்டினா சிக்கலாக போயிடும் அப்படின்னு பயம் வந்துருமா? ஒரு சின்ன கையெழுத்தில் உங்களை அதிகாரத்தை காட்டுறீங்கல்ல, அவ்வளோதான். இப்போ பழனிராஜா அடி விழுந்துச்சா தானே பிரச்சனை? கிராம சபையில் கேள்வி கேட்டார், அடி விழுந்துச்சா தானே பிரச்சனை? உங்களுக்கு விழுந்துரும் பார்க்குறீங்களா? தொட்டு தான் பார்க்கட்டும், நாங்கள் வந்துடுறோம். 10 ரூபாய் இயக்கத்தை பொறுத்தவரை 10 ரூபாய் ஒவ்வொருவரும் நேர்மையானவர்கள், நியாயமானவர்கள், சரியானவர்கள், மிக 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 நேர்மையானவர்கள், மிக மிக சரியானவர்கள், மிகவும் ஒழுக்கமானவர்கள். கடவுளே வந்தால் கூட இவர்களை விலைக்கு வாங்க முடியாது, அந்த அளவுக்கு கை சுத்தமானவர்கள். ஆனால் 10 ரூபாய் இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய பொதுச் செயலர் நல்வினை விஸ்வராஜ் அப்படிலாம் கிடையாது. உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில் உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் 30 வருஷம் வக்கீல் வேலை செஞ்சுருந்தாருன்னா, ஒரு 40 வருஷமாக தீவிரமான அரசியலில் இருந்திருந்தாருன்னா, அந்த அரசியல்வாதி அந்த வக்கீல் என்னென்னலாம் தப்பு செஞ்சுருப்பானோ, உன் சொந்தக்காரன் உன் வீட்டில் மாமச்சனும் பெரியவன் தம்பி பங்காளி யாராச்சும் வக்கீலாக இருந்து அரசியல்வாதியாக 40 வருஷம் இருந்தானா, என்னென்னலாம் அயோக்கித்தனம் முடிச்சோக்கித்தனம் மொழமாதித்தனம் பண்ணியிருப்பானோ அத்தனையும் செஞ்சவன். எனக்காக நான் இது வரைக்கும் எதுவும் செஞ்சதில்லை, செய்யவும் மாட்டேன். உங்களை எவனா தொட்டானா மகாபாரதத்தில் பகவான் கிருஷ்ணன் எத்தனை தவறுகளை செய்து நியாயத்தை வெற்றி பெற செய்தானோ அத்தனை தவறுகளையும் செய்து உங்களை காப்பாற்றுவேன். உங்களோடு நிற்பேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் குரூப் போட்டோ எடுத்துடலாமே. எங்கே இருக்கிறோம்? குரூப் போட்டோ எங்கே இருக்கிறோம்? அப்படியே ஒரு சேர் எடுத்து அதே எல்லாரும் பின்னாடி வாங்க.